கிறிஸ்து மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாலை வெளியிலே அவருடைய சத்திய வசனங்களை நாம் தியானிக்கும்படியாய் கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம் அனைவரும் நன்றியும் துதி சோதனைகளை கூட நம்ம நேரத்தில் நம்ம எடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு முக்கியமான நாளுக்காக நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். அதாவது நம்முடைய கர்த்தருடைய ராபோஜனத்தில் நாம் பங்கெடுக்கும்படியாக நம் அனைவரும், அதாவது உலகத்து முழுவதும் இருக்கக்கூடிய வேதமானவர்கள் இந்த காலகட்டங்களை நினைவு கூறுதலின் தியானங்கள் என்ற காலங்களாக இதை எண்ணி நம்ம கர்த்தருடைய ராபோஜனத்தில் பங்கெடுப்பதற்கு நாமே ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படியான ஒரு காலங்களாக இந்த காலங்களை கருதி இந்த நாட்களிலே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இந்த கடைசி நாட்களில் நடந்த சம்பவங்களை நாம் பாடங்களாக படித்து அதன் மூலமாக நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காலமாக வேதமானவர்கள் நாம் அனைவரும் இதை என்ன செய்கிறோம், நாம் கடைபிடித்து கொண்டு வருகிறோம். ஆகையில பிரியமான சகோதரர்களே, இனி வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய பாடங்கள் இந்த இயேசுவின் கடைசி வாரம் என்ற ஒரு தலைப்பின் கீழே ஒரு தொடர் பாடமாக நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் படிக்க போகிறோம். இயேசுவின் கடைசி வாரம் என்ற ஒரு தலைப்பின் கீழே நாம் தொடர் பாடங்களை நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் படிக்க போகிறோம். ஸோ இது ஒரு சிறிய புத்தகம். இந்த இயேசுவின் கடைசி வாரம் என்றது ஒரு சிறிய புத்தகம். ஸோ இந்த புத்தகம் இது இதை உருவாக்கினது யார் என்று பார்க்கும்போது சிகாகோ பைபிள் ஸ்டூடெண்ட் சகோதரர்கள் இந்த புத்தகத்தை என்ன செய்திருக்கிறாங்க, உருவாக்கி இருக்கிறார்கள். சிகாகோ பைபிள் ஸ்டூடெண்ட்ஸு அந்த சகோதரர்கள் இந்த புஸ்தகத்தை, அதாவது ஆக்சுவலி அவங்க உருவாக்கின புஸ்தகம் ஒரு பெரிய புத்தகம். அந்த ஃபுல் புக்கு, அந்த புஸ்தகத்துடைய பேர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இயேசுவின் கடைசி வாரம்ன்றது அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஆனால் அந்த புக்குடைய ஃபுல் நேம் நாம் பார்க்கும்போது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு நிமிஷம். இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரன், இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரன் என்ற ஒரு புத்தகத்தில், அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் தி ஒன்லி பிகாட்டன் சன் என்ற புத்தகம் சிகாகோ வேதமானவர்களால் வெளியிடப்பட்டிருந்தது. அன்பான சகோதரர், இந்த புஸ்தகத்தில், இந்த புக்கில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லோகாஸாக இருந்தது முதல், அவர் இந்த பூமியில் மனிதனாக பிறந்தது மற்றும் அவருடைய இந்த பூமிக்குரிய ஊழியம், அப்புறம் அவருடைய தியாக மரணம், உயிர்த்தெழுதல், மகிமைப்படுதல், அவருடைய 1000 வருட அரசாட்சி, அப்புறம் மனித குலத்தை மீட்டெடுத்தல் போன்ற அனைத்து சத்தியங்களை இந்த சிகாகோ பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வேதமானவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த புத்தகத்துடைய பெயர் தி ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் தி ஒன்லி பிகாட்டன் சன் என்ற ஒரு ஆங்கில புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தில் பிரியமான சகோதரர்களை, இந்த புக்கில் நம்முடைய பெங்களூர் சகோதரர்கள் முக்கியமாக நாம் பார்க்கும்போது இந்த கம்ப்ளீட் புக்கிலேருந்து ஒரு பகுதி, அது கடைசி வாரம், இயேசு கிறிஸ்துவின் கடைசி வாரம் என்ற அந்த லாஸ்ட் சாப்டர்ஸ், அதை என்ன செஞ்சுக்கிறாங்க, அதுலேருந்து பிரித்தெடுத்து நம்முடைய பெங்களூர் சகோதரர்கள், முக்கியமாக மைசூரோடு எக்லீஷாவை சேர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், சகோதரர் கோபி மற்றும் சகோதரி ராதா, இவங்க 2 பேருமே சேர்ந்து, அந்த சபையாரும் சேர்ந்து இந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதாவது இயேசுவின் கடைசி வாரம், லாஸ்ட் வீக் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவின் கடைசி வாரம் என்ற தலைப்பில் இந்த புத்தகம் ரொம்ப அருமையாக எழுதப்பட்டிருக்கு. இந்த புஸ்தகத்தில் என்ன எழுதப்பட்டுன்னா, நம்ம ஆண்டவர் இயேசுடைய லாஸ்ட் வீக், அதாவது மரியாள் அபிஷேகம் பண்ணினது முதல் இயேசு அவருடைய மரணம் மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதல், அப்புறம் அவருடைய மகிமைப்படுதல் என்ற அனைத்து விஷயங்கள் இந்த புஸ்தகத்தில் அடங்கியிருக்கு. அன்புக்குரிய சகோதரர், இந்த இயேசு கிறிஸ்துவின் கடைசி வாரண்ட புத்தகத்தில் இத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்கு.
விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புக்கில் வந்து கோட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பகுதிகள், அதாவது கோட்டிங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது, இது நம்முடைய அன்பு சகோதரர் சார்ல்ஸ் டேஸ் ரசல் அவர்களுடைய ரீபிரிண்ட்லேருந்து எடுக்கப்பட்டது. அவர் நம்ம அன்பு சகோதரர் இந்த பாடங்களை குறித்து கொடுக்கப்பட்ட ரீபிரிண்ட் பக்கங்கள், அதாவது ஆர்டிகல்ஸ், ரீபிரிண்ட் ஆர்டிக்கல்லேருந்து இது என்ன செஞ்சுக்கிறாங்க, எடுத்திருக்கிறாங்க. இன்னும் சில கோட்டிங்ஸ் கூட வேறு குறிப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நமக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் இந்த புக்கு. ஏன்னா நம்முடைய சகோதரர்கள் வந்து சகோதரர் ரசல் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்க இந்த விளக்கங்கள் எல்லாம் பார்க்கும்போது அது ரொம்பவும் மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கு. ஏன்னா சகோதரர் ரொம்ப எளிமையாக கொடுப்பாரு, அதே நேரத்தில் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதனால இந்த புக்கை நம்ம தேர்வு செய்திருக்கிறோம். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கடைசி வாரம் என்ற இந்த புக்கு, இதில் நாம் பார்க்கும்போது சகோதரர் ரசல் அவர்கள், முக்கியமாக சகோதரர் ரசல் அவர்கள் எழுதின விளக்கங்கள் மாத்திரமே இதில் என்ன பண்ணப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம என்ன செய்யலாம், இந்த தினத்திலேருந்து வரக்கூடிய நம்முடைய பாடங்களில், அதாவது வேலன் மற்றும் செவ்வாய்க்கிழமை, நீங்கள் டியூஸ்டே கிளாஸு அப்புறம் தர்ஸ்டே கிளாஸ், 2 கிளாஸையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த புக்கை தான் நம்ம படிக்க போகிறோம் அன்புக்குரியவர்களை. சகல இதில் வழக்கம் போல் நம்ம என்ன செய்யலாம்னாக்கா, நம்ம வழக்கம் போல் படிச்சுட்டு இதை நம்ம விளக்குவது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், ஒரு பாடமாக எடுக்கிறத விட. ஏன்னாக்கா ஒவ்வொரு வரிகளும் மிக முக்கியமானதாக இருக்குது. நம்ம ஒரு பாடமாக எடுக்கும்போது நிறைய வரிகளை விட்டுடுவோம், அதே நேரத்தில் அந்த வரியை கரெக்டாக அப்படியே நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. அதனால் வால்யூம் ஸ்டடி எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இதை படிக்கும்போது நிச்சயமாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சகோதரர் ரசல் அவர்கள் எழுதின ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு மிக முக்கியமானதாக இருக்குது. அதனால் இது ஒரு பாடமாக, ஒரு பிரசங்கம் போல் நம்ம எடுக்காமல், நம்ம என்ன செய்யலாம், ஒரு தியானம் போல் நம்ம வசனங்களை, அந்த வார்த்தைகளை படித்து ஒரு தியானம் போல் நம்ம என்ன செய்யலாம், நம்ம இதை குறித்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதனால் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது முன்னுரை நான் சொல்லிட்டேன், இது எழுதுனது வந்து சிகாகோ பைபிள் ஸ்டூடெண்ட்ஸு. இதை வந்து இந்த கடைசி பகுதியை மாத்திரம் நம்முடைய பெங்களூரில் இருக்கக்கூடிய பெங்களூர் சகோதரர்கள், முக்கியமாக மைசூரோட கிளீஷா, அந்த சகோதரர்கள் அதிலிருந்து ஒரு லாஸ்ட் பார்ட்டை மட்டும் தமிழ் என்ன பண்ணிக்கிறாங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறாங்க. இது முழு புக்கு நாவல் இன்னும் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்படலை. அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் தி ஒன்லி பிகாட்டன் சன் என்ற இந்த ஃபுல் புக் வந்து தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்படலை. ஆனால் அதிலிருந்து கடைசி பாடத்தை மாத்திரம் தமிழில் நம்முடைய பெங்களூர் பிரதர்ஸும் அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறாங்கன்றது ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. சரி பிரியமானவர்களே, நம்ம வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து இதை படிக்க போகிறோம். இந்த புத்தகத்தை நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் கூட நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த தியான நாட்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலப்பகுதி, இந்த மெமோரியல் மெடிடேஷன், த சீசன் ஆஃப் மெமோரியல் மெடிடேஷன், அதாவது நினைவுகூறுதலின் காலங்களில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால டெய்லி நமக்கு தியானத்துக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு முதல் பாடத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், நம்ம கடந்து போகலாம். தலைப்பு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது, எருசலேம் வரைக்கும் செல்லுதல். எருசலேம் வரைக்கும் செல்லுதல். இந்த சம்பவத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாள் செய்த அந்த முதல் அபிஷேகம் 6 நாளைக்கு முன்னாடி அவர் போன அந்த சம்பவத்தை தான் நம்ம இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். தலைப்பு வந்து எருசலேம் வரைக்கும் செல்லுதல். இதுக்கான வசனத்தை, ஆதார வசனத்தை நம்ம வாசிப்போம், வேகமாக நம்ம படிக்கலாம். லூக்கா 22 வசனம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. பிரியமானவர்களே, இந்த பஸ்கா பண்டிகை சமீபமாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அதாவது இந்த அந்த 6 days லாஸ்ட் வீக் வந்து அந்த பஸ்காக்கான ஒரு ஆயத்தங்கள், பஸ்காவை பங்கெடுப்பதற்கான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் அந்த கடைசி வாரங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இந்த லாஸ்ட் வீக்கு. ஸோ அதில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அடுத்து லூக்கா 18ஆம் அதிகாரம் 31லேருந்து 33 வரைக்கும் வசனங்கள். அதில் கடைசி வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். இங்கே கொடுக்கப்பட்ட வசனத்தை மாத்திரம் நம்ம படிச்சுட்டு நம்ம கடந்து போகலாம். நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் படிச்சுக்கோங்க இந்த வசனங்கள் எல்லாம். லூக் 18 chapter verse 31 to 33, இந்த லாஸ்ட் வர்ஸ் மட்டும் நம்ம படிக்கலாம். படிங்க.
அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். ம். சரி, பிரியமானவர்களே, இந்த முழு வசனம் அதான் 31 to 33ல இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் 12 வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எப்படியெனில் அவர் புறஜாதியிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துன்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களோட முக்கியமா இந்த 12 தான் முக்கியமா அவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறாரு. என்ன தெரியப்படுத்துறாருன்னா, அவங்க எருசலேமுக்கு போறோம், அங்க நடக்க போற விஷயம். புறஜாதிக்கிட்ட என்ன செய்வாங்க? ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் அவமானப்படுத்தப்பட்டு அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்வாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை இங்கே சேர்த்து சொல்றாரு, 3ஆம் நாளில் அவர் உயிரோட எழுந்திருப்பார். வாசித்து இதோட விளக்கத்தை பார்ப்போம். இயேசு மீண்டும் தனக்கு வரப்போகும் அவமானம், துன்புறுத்தல் மற்றும் மரணத்தை பற்றிய விஷயத்தை கொண்டு வந்தார். இந்த முறை அவர் 3ஆம் நாளில் மரித்தொழிந்து உயிர்த்தெழுந்தப்படுவதை பற்றி சிந்தனைகளையும் சேர்த்து கொண்டார். நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு அவருடைய மரணத்தை குறித்து தன்னுடைய சீசர்களுக்கு அப்பப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சேர்த்துக்கினாரு. என்னன்னா, அவர் 3ஆம் நாள் என்ன போறாரு? மரித்து 3ஆம் நாளிலே உயிரோட எழுந்திருப்பார் என்ற விஷயத்தையும் நீங்க ஆண்டவர் இந்த இடத்துல சேர்க்கிறாரு. இருப்பினும் இந்த விஷயம் சீசர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தது. எஜமானரின் வார்த்தைகளின் அர்த்தத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஸோ ஆக்சுவலி ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகள், அநேகமான வார்த்தைகள் சீசருக்கு என்ன பண்ண முடியல? புரிஞ்சிக்க முடியல. இந்த வார்த்தை கூட அவங்க என்ன பண்ணல? புரிஞ்சிக்கல. இயேசு மரிக்க போகிறது அவங்களுக்கு தெளிவாக இல்லை. இயேசு உயிர்த்ததில் பற்றி கூட அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற நிலையில் அவங்க இல்லை. இந்த எண்ணங்கள் அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மாறாக மிகவும் வித்தியாசமாக தோன்றின. அவர்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? பெந்தகோஸ்து நாள் வரை அவர்கள் தங்களுடைய நிலையும் இயேசு அவரிடத்தில் சொன்னவற்றையும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. அதனால் இயேசு இந்த சொன்ன இந்த வார்த்தை அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக மிகவும் வித்தியாசமாக இருந்திருக்கு. ஏன்னாக்கா அவங்கள புரிஞ்சிக்க முடியல. காரணம் என்னன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் பரிசுத்த ஆவி என்ன பண்ணப்படல? கொடுக்கப்படல. பரிசுத்த ஆவி கொடுக்கிற வரைக்கும் ஆண்டவர் சொன்ன அநேக விஷயங்கள் அவங்களால என்ன பண்ண முடியல? கம்ப்ளீட்டாகவே புரிந்து கொள்ள முடியவில்லை. ராஜ்யத்தின் மகிமைகள் வெளிப்படுத்துவதற்கு, உலகிற்கு ஆசீர்வாதம் தொடங்குவதற்கு முன்பு முழு திருச்சபை முதலில் துன்பப்பட வேண்டும் என்ற தெய்வீக ஏற்பாட்டை அங்கே பரிசுத்த ஆவியானது தெளிவுபடுத்த தொடங்கியது. அப்புறம் எப்போதான் இவங்களுக்கு விளக்கம் முழுசா தெரிஞ்சிச்சு? அதாவது ஆண்டவர் மகிமையடை போகிறது, இல்லைங்களோட ராஜ்யத்துடைய மகிமை, அப்புறம் உலகத்துக்கான ஆசீர்வாதம் எல்லாமே எப்போதான் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு பார்க்கும்போது சபை என்ன ஆகணும்? ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆகணும். 144,000 முழுமையடையணும். முழுமையடைந்த பிறகுதான் சபை துன்பப்படணும். இந்த சுவிசேஷகத்தில் சபை என்ன ஆகணும்? துன்பப்பட வேண்டியது முக்கியமாக ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மகிமை. இந்த விஷயம் அவங்களுக்கு பெந்தகோஸ்து நாளுக்கு பிறகுதான் விஷயம் முழுமையா தெரிய வந்துச்சு. இது சகோதரி பிரிண்ட் நம்பர் 5483ல இந்த பகுதி சொல்லப்படுறது. ஆக்சுவலி இந்த பாடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன். இது ஆக்சுவலி ரீப்ரிண்ட்டுடைய ஒவ்வொரு பீஸ் என்ன பண்ணிக்கிறாங்க? கலெக்ட் பண்ணி எல்லாம் வேலிட் பாயிண்ட்டுங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் அந்த ஒவ்வொரு, அதாவது முழு ரீப்ரிண்ட் முழு பாடமாக கொடுக்காம ரீப்ரிண்ட்லேருந்து ஒவ்வொரு பீஸுங்க என்ன பண்ணிக்கிறாங்க சகோதரங்க எடுத்து இது ஒரு பாடமாக நமக்கு தயாரித்து கொடுத்துருக்குறாங்க. லூக்கா 18:34 வாசிக்கலாம். லூக் 18 chapter verse 34 படிங்க. இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, இப்போ நம்ம இந்த வசனம் ஆதாரம் பண்ணுறதுன்னா சீசர்களுக்கு இயேசு சொன்னது எதுவுமே என்னாவில் அவங்களால அவங்க உணர்ந்து கொள்ளலை. அதோடைய பொருள் அவங்களுக்கு மறைவா இருந்தது. அப்புறம் அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அதாவது பெந்தகோஸ்து நாள் வர வரைக்கும் அவங்களுக்கு எந்த விவரமும் தெரியாது. அடுத்த ஒரு பகுதிக்குள்ளே கடந்து போகலாம் வாங்க. மத்தேயு 20:28 நம்ம வாசிக்கலாம். மேத்யூ 20 verse 28 படிக்கலாம்.
அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். பிரியமானவர்களே, அப்ப அடுத்த வசனம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த ஒரு நோக்கத்தை இங்கே வெளிப்படுத்துறாரு. என்னன்னாக்கா, அவர் வந்ததுன்னா மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வரல. அதாவது மற்றவங்க கிட்ட வேலை வாங்கிக்கிறதுக்காக வரல. அவரு ஊழியம் செய்ய வந்தாரு. அதே நேரத்தில் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க வந்தாரு. அநேகருக்காக தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய உயிரை மீட்கும் பொருளாக கொடுக்க வந்தார்ன்றதை இங்கே தெரியப்படுத்துறாரு. சரி, இதுக்கான விளக்கம் அப்படியே வாசிக்கலாம். நமது கர்த்தர் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியக்காரர்களை பெற்றிருக்கவும் இல்லை. தன்னுடைய சொந்த ஆற்றலில் சிறிய அளவை செலவழித்து அதற்கு ஈடாக எல்லாவற்றையும் திரும்ப பெற அவர் இந்த பூமிக்கு வரவில்லை. அவர் எந்த சுயநல நோக்கத்திற்காகவும் வரவில்லை. ஸோ இப்போ பார்க்கும்போது பிரியமானவர்கள், ஆண்டவர் அவர் இந்த பூமியில் வந்தது ஊழியம் கொள்வதற்காக அவர் ஃபர்ஸ்ட் வரல. நெக்ஸ்ட் அவருக்கு யாரும் வேலைக்காரங்களும் அவர் பெற்றிருக்கவில்லை. அப்புறம் அவர் தன்னுடைய சொந்த ஆற்றலை செலவழித்து அதற்கு ஈடாக எல்லாவற்றையும் திரும்ப பெற பூமிக்கு என்ன பண்ணல, அவர் வரல. அதாவது அவர் இந்த பூமிக்கு ஏதோ கொஞ்சம் கொடுத்து இந்த பூமியை மீட்டெடுப்பதற்காக வரல. அப்புறம் அவருக்கு எந்த ஒரு சுயநல நோக்கமும் கிடையாது, இல்லைங்களா? ஆண்டவருக்கு என்ன இல்லையா, எந்த சுயநல நோக்கத்திற்காக வரல, இதனால எனக்கு எந்த லாபம் கிடைக்கும் அப்படின்ற எந்த எண்ணத்திலும் அவருக்குள்ள இல்லை. மாறாக மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யவும் நன்மை செய்யும் வந்தார். அவர் தன்னை குறித்து சாட்சியாக, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவிடத்திலும் இல்லை என்கிறார். இதை அவர் பிதாவின் திட்டத்திற்கு இசைவாக செய்தார். அதனால் ஆண்டவர் இயேசு எந்த சுயநல நோக்கத்துக்காக வரல. அதே நேரத்தில் அவர் மற்றவங்களுக்காக என்ன செய்யாரு, ஊழியம் செய்வதற்காகவும் மற்றவங்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் வந்தார்ன்றதை இங்கே சொல்றாரு. அதே நேரத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை இல்லைங்களா, ஒரு சிநேகிதன் தன் ஜீவனை கொடுக்கிற அன்பை பார்க்கலாம் அதிகமான அன்பும் ஒருத்தர்கிட்டே இல்லை. அதனால் இது எப்படின்னாக்கா, அவருடைய பிதாவின் திட்டத்துக்கு இசைவாக அவர் என்ன பண்ணார், இதை செய்தார். சரி, அடுத்து வாசிக்கலாம். இருப்பினும் யார் ஒருவரும் தனக்கு ஊழியம் செய்வதை நமது கர்த்தர் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்துவிட்டார் என நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் ஆண்டவர் சொன்னார் இந்த வார்த்தை, என்ன சொன்னார், நான் ஊழியம் கொள்வதற்காக வரல, ஊழியம் செய்ய தான் வந்தேன்னு சொன்னார். ஆனாலும் ஒரு சிலர் அவருக்கு ஊழியம் செய்யும் போது, ஒரு சிலர் அவருக்கு ஊழியம் செய்ய வந்த போது ஆண்டவர் அதை என்ன பண்ணல, அவங்கள ரிஜெக்ட் பண்ணல, அவங்க என்ன பண்ணாரு, அவங்கள ஏற்றுக்கொண்டாரு. சரிங்களா? அதை நம்ம என்ன பண்ணணும், முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி இதை சொல்கிறாருன்னா, நம்ம தான் மரியாதை அவங்களுக்கு செஞ்ச அந்த ஊழியத்தை தான் இங்கே குறிப்பிடுறாங்க. சரி, அவர் மற்றவரிடம் வரும் ஊழியத்தை ஏற்றுக்கொண்டார். நமது ஆதார வசனத்தின் கருத்து என்னவெனில், அவர் வந்தது ஊழியம் செய்வதற்காகவே, ஊழியம் கொள்வதற்கு அல்ல என்பதாகும். நம்முடைய ஆதார வசனம் பார்த்துறீங்களா? மத்தேயு 20:28 இயேசு ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய வந்தார், அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அதனால இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் நோக்கமாக இருந்தது. அடுத்து பாருங்க, மேலும் அவர் தன் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஊழியக்காரனாக இருப்பது அவருக்கு அவசியமாக இருந்தது, இல்லைங்களா? அவருடைய வந்த நோக்கம் நாங்கள் இந்த பூமிக்கு அவர் என்ன பண்ணவர், தன்னுடைய ஜீவனை மீட்கும் பொருளாக கொடுக்கணும். அதனால அவர் ஊழியக்காரனாக இருப்பது மிக முக்கியமாக அவசியமாக இருந்தது. இந்த ஊழியம் செய்வதற்கான தேவை எதுவும் இல்லை எனில் நாம் கர்த்தர் தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார் அல்லது தம்முடைய பூமிக்குரிய ஜீவியத்தின் கொடுமையான சோதனைக்குள் சென்றிருப்பார் என்று நாம் நினைக்க முடியாது. அப்படி அவர் ஊழியம் செய்ய வரல அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா, பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம், அவர் அடிமையின் ரூபம் எடுத்து தன்னைத்தானே தாழ்த்தினார் அப்படின்னு அவர் ஊழியம் செய்ய தான் வந்தார். ஊழியம் செய்ய வரல அப்படின்னு யாராவது சொல்ல வந்தாக்கா, அப்போ இது என்ன பண்ண முடியாது, நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. கடுமையான சோதனைக்குள் ஆண்டவர் என்ன பண்ணாரு, சென்று இருந்தார். அவர் செய்த வேலைகள் எல்லாம் பார்த்து இல்லைங்களா, அவரோட சீசர்களுக்கு கால்கள் கழுவுனது, இதெல்லாமே நமக்கு என்ன காட்டுது, ஆண்டவர் ஊழியக்காரனாக வந்தார்ன்றதை நாம் பார்ப்போம்.
சரி, முழு மனித குடும்பத்தின் வாழ்வுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் அவர்களுடைய ஜீவனுக்கு தேவையான ஒரு சேவையை செய்யவே அவர் வந்தார். அவர் வந்தது என்னன்னாக்கா கம்ப்ளீட் மனித குலத்துடைய நல் வாழ்வுக்காக, அவனுடைய மகிழ்ச்சிக்காக தான். அவருடைய ஜீவனுக்கு தேவையான ஒரு சேவையை செய்யவே அவர் வந்தார். ரீப்ரிண்ட் நம்பர் 5375 இந்த பகுதி அதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்து நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். அதாவது முதலாவது நாளில் நடந்த இந்த கடைசி வாரத்தின் முதல் நாளில் நடந்த சம்பவம் இங்கே எழுதப்படுது. வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நம்ம வாசிப்போம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு இராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசரும் அவளுடைய கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். பிரியமானவர்களே, இந்த சம்பவம் எப்போ இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இயேசுக்கு நடந்த ராவிருந்து இல்லைங்களா? ராவிருந்து அங்கே நடந்திருக்கு ஒரு ஃபீஸ்ட்டு. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே, பிஃபோர் தி 6 days பிஃபோர் தி பாஸ் ஓவர். அப்போது அவர் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, பெத்தானியாவில் லாசருடைய வீட்டில். அங்கே மார்த்தாள் மரியாள் அங்கே இருந்தாங்க. அப்போது மார்த்தாள் என்ன செஞ்சாங்களா? பணிவிடை செய்தார். லாசருவும் பந்தியிருந்தவர்களில் ஒருவனாக இருந்தார். இந்த சம்பவத்தை நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது இன்னும் 3 சுவிசேஷகர்கள் இதை குறித்து என்ன பண்ணுறாங்க, எழுதியிருக்கிறாங்க. டோட்டலாக லூக்கா எழுதலை, மார்க்கும் மத்தேயும் என்ன பண்ணிக்கிறாங்க, இதை எழுதியிருக்கலாம். மார்க்கும் மத்தேயுடைய இந்த ரைட்டிங் பார்த்தீங்கன்னா, அவங்க எழுதின விஷயம் இந்த கர்த்தருக்கு செய்த அந்த ராவிருந்து அங்கே நடந்த அந்த சம்பவம், இதை இந்த 2 சுவிசேஷகர்கள் மார்க்கும் மத்தேயும் இது சீமோனுடைய வீடு என்று எழுதியிருக்கிறான். இது நம்ம கடந்த பாடங்களெல்லாம் படிச்சிருப்போம். ஆக்சுவலி இங்கே இவர் எழுதுனதுக்கும் யோவான் எழுதுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் அது நாம் பார்க்கும்போது யோவானுடைய சுவிசேஷ புத்தகம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிறையா இந்த 3 சுவிசேஷகர்கள் விட்ட விஷயங்களை அவர் என்ன பண்ணியிருப்பார், எழுதியிருப்பார். இந்த 3 பேருக்குள்ளும் தேவனுடைய ஆவியின் வழிநடத்துதல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, மார்க்கும் மத்தேயும் கொஞ்சம் ரொம்ப சிமிலராக இருக்கும். லூக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யோவான் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வித்தியாசமாக இருக்கும். ஓகே, அதனால் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும்போது இந்த ராவிருந்து அது எங்கே, பெத்தானியாவிலே மார்த்தா மரியாளுடைய வீடு. லாசர் அவனுடைய சகோதரனாக இருந்தார். ஆனால் மார்க்கும் மத்தேயும் எழுதும்போது இது குஷ்டரோகியா இருந்த சீமோனுடைய வீடு என்று சொல்லப்படுது. வாசிக்கலாம் வாங்க. மார்க்கு 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இது முழு அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் படிச்சுக்கினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிச்சுக்கோங்க அந்த இன்சிடென்ட்ஸு. அப்போ படிச்சிங்கன்னா இங்கே கீழே பிரதர் கொடுக்குற விளக்கம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். படிங்க. மார்க் 14 chapter verse 3 படிங்க. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ வெளியேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். பிரியமான சகோதரர்களே, அப்போ இங்கே மார்க் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோனுடைய வீட்டிலே இல்லைங்களா போஜன பந்தி இருக்கையில். அப்போ இது ராவு இருந்து அவருக்கு செய்யப்பட்டது. யோவான் எழுதும்போது இங்கே மார்க் ஒரு ஸ்திரீ என்று தான் அங்கே குறிப்பிடுறாரு. ஆனால் அவங்க பேரை அவர் குறிப்பிடல. மார்க்கும் சரி மத்தேயும் சரி ஒரு ஸ்திரீ என்று தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஸ்திரீ வேறு யாரும் அல்ல, அது மரியாள், மார்த்தாளுடைய சகோதரியாகி மரியாள் தான் இந்த விலையேறப்பெற்ற நலதம் என்ற தைலத்தை ஆண்டவருக்கு ஊற்றினாங்க அப்படின்றத பார்க்குறோம். டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது இங்கே குஷ்டரோகியா இருந்த சீமோனுடைய வீடு என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? குஷ்டரோகியா இருந்த சீமோனுடைய வீடு என்று சொல்லப்பட்டிருக்கு. இது ரசலுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீமோன் யாராக இருந்திருக்கணும், மார்த்தாள் மரியாள் மற்றும் லாசருக்கு இந்த சீமோன் யாராக இருந்திருக்கணும் அப்படின்ற 2 கருத்துக்கள் சொல்கிறாரு. வேதத்தில் சொல்லப்படல. நான் இது அவருடைய கருத்து, அவருடைய சஜஷன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மார்த்தாளுடைய ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லைன்னா மார்த்தா மரியாளுடைய அப்பாவாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்ற
கருத்துக்கள் சொல்லப்படுது. இது ஒரு கருத்து தான், ஆனால் நமக்கு இங்கே விவரங்கள் கொடுக்கப்படல. அவர் குஷ்டரோகியா இருந்தாருன்றத நாம் பார்க்குறோம். அடுத்து அங்கே நடந்த சம்பவங்கள் நாம் பார்க்கும்போது 2 இடத்துலையுமே சில சில சம்பவங்கள் என்ன பண்ணப்பட்டுக்குது, மார்க்கிலும் மத்தேயிலும் மற்றும் யோவான்ல கொஞ்சம் மாற்றி எழுதப்பட்டிருக்கு. அதை நீங்கள் படிச்சீங்கன்னா அது முழுசாக தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் நம்ம அதோடைய விளக்கத்தை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். பிரதர் ரசல் வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் நமக்கு ஒரு பாடங்களை கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? அந்த பாடத்தை மாத்திரம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்துக்கலாம். அந்த இன்சிடென்ட்ஸை நீங்கள் அங்கே லிட்டரலாகவே நீங்கள் படிச்சுக்கணும். வாசிக்கிறேன் பாருங்க. நம்முடைய தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை எடுத்துக்கொண்டு வருவதிலும் அவைகளை கிறிஸ்துவின் பாத அங்கங்களாகிய கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள நமது அருமையானவர்கள் மேல் ஊற்றுவதிலும் நாம் தாமதம் காட்டக்கூடாது என்ற ஞானம் இங்கு நமக்கு விளங்குகிறது. மரியாள் செய்ததான இந்த அபிஷேகத்தில் நமக்கு என்ன பாடம் இருக்கு அப்படின்ட்டு இங்கே பிரதர் நமக்கு கொடுக்குற அந்த பாடம் என்னன்னாக்கா, நம்ம இந்த தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பாத அங்கங்கள், அதாவது நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நம்ம ஊற்றுவதில் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா தாமதம் காட்டக்கூடாது என்ற ஞானம் நமக்கு இங்கே என்ன ஆகுது, நமக்கு கிடைக்குது. அதாவது எந்த ஒரு வாய்ப்பையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, டிலே பண்ணக்கூடாது. கிடைக்கிற வாய்ப்பை உடனடியாக பயன்படுத்தி கொள்ளணுன்றதை இங்கே சகோதரர் நமக்கு குறிப்பிடுறாரு. அதாவது ஒருவேளை நாம் தைலத்தை ஊற்றும் நபர்கள் நம்மை கவனிக்காமல் இருந்தாலும், அல்லது நம்மை குறித்து சிந்திக்காமல் இருந்தாலும், அல்லது நம்மை பாத அங்கங்களில் ஒருவராக கருதி நம்மேல் தைலத்தை அவர்கள் ஊற்றாமல் இருந்தாலும் சரி, நாம் நம்முடைய பங்கை செய்வோமாக, நாம் மரியாளின் வகுப்பாராக இருப்போமாக அப்படின்னு சகோதரர் இங்கே சொல்றார். என்ன சொல்றாருனாக்கா, அதாவது நம்ம தைலத்தை ஊற்றக்கூடிய நபர்கள், நம்ம மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய சேவைகள், அவங்க அதை கவனிக்காமல் இருந்தாலும் சரி, அதை குறித்து அவங்க சிந்திக்கல அப்படின்னா கூட நம்ம என்ன செய்யணும் அப்படின்றாருனாக்கா, நாம் நம்முடைய பங்கை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும் இல்லைங்களா? அவங்க அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, அவங்க நம்ம சகோதரருக்கு செய்கிற அந்த சேவைகளை அவங்க நினைக்கிறாங்களோ சிந்திக்கிறாங்களோ, அதை அவங்க கவனிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் நாம் நம்முடைய பங்கை என்ன பண்ணணும், நம்முடைய பார்ட்டை நம்ம என்ன பண்ணணும், நம்ம செய்யணும். நமக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நம்ம எந்த ஒரு பலனை எதிர்பார்க்காம, அவங்க அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா இல்லையா என்ற பலனை எதிர்பார்க்காம நம்ம பங்கு என்ன பண்ணணுமா செய்யணுன்ற சகோதரர் இங்கே விளக்குறாரு. அப்போ தான் நம்ம என்னவா இருப்போம்னா, நாம் மரியாள் வகுப்பாரா நம்ம இருப்போன்றார். கவனிங்க, சீசர்களில் சிலர் நம்முடைய அன்பு மற்றும் பக்தியின் விஷயங்களில் நாம் வரம்பு மீறி செய்கிறோம் என்று தவறாய் குற்றம் சாட்டினாலும் சரி, அவளை தனியே விட்டுவிடுங்கள், அவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று மீண்டுமாக அன்று எச்சரித்தது போல கர்த்தர் தங்களிடத்தில் கூறுவார், எச்சரிப்பார் என்பதை புரிந்து கொள்ளாமலே நம்மை குற்றம் சாட்டி கொண்டிருந்தாலும் சரி, நாம் மற்றவர்கள் மீது நமது இனிமையான நறுமண தைலங்களை ஊற்றி கொண்டிருப்போமாக. அன்றைக்கு ஆண்டவர் அந்த மரியாள் செய்த அந்த அபிஷேகத்தை அங்கே இருந்த சீசர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை அவங்க அவமதித்தாங்க. இல்லை, நம்ம பார்க்குறாங்க, இந்த வீண் செலவு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி மரியாள் செய்த அந்த செயல் என்ன பண்ணாங்க, அதை அவங்க ஏற்றுக்கொள்ளலை, அதை அப்ரிஷியேட் பண்ணல. அதை அவங்க என்ன செஞ்சாங்க, அதை அவங்க டிஸ்கரேஜ் பண்ணாங்க, மரியாள் செய்த வேலையை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. அதை இங்கே சொல்கிறாரு. அப்படி நம்ம சிலர்கிட்ட காட்டுற அன்பை பக்தி விஷயங்களில் சில பேர் நம்மளை என்ன சொல்லலாம், இவர் ரொம்ப ஓவராக பண்ணுறாரு, வரம்பு மீறி செயல்படுகிறோம் என்று நம்ம மேலே யாராவது தவறாக குற்றம் சாட்டினாலும் சரி, இல்லைங்களா? ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, அவளை விட்டு விடுங்கள் என்ற வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா? யார் என்னென்ன நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணாலும் சரி, நம்ம பங்கு என்ன பண்ணணும், நம்ம தொடர்ந்து செய்யணுன்றது சகோதரிங்க நமக்கு சொல்கிறார் பாருங்க. அதனால் நீங்கள் வரம்பு மீறி செயல்படுகிறோம் என்று தவறாய் குற்றம் சாட்டினாலும் அவளை தனியே விட்டு விடுங்கள், அவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்ற ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்,
நம்ம நினைவு கொள்ளணும். அப்படி நினைவு கொண்டாதான் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து நம்முடைய வேலைகளை செய்ய முடியும். இல்லைன்னா நம்ம அங்கேயே டிசப்பாயிண்ட் ஆகிட்டு டிஸ்கரேஜ் ஆகிட்டு நம்ம என்ன ஆடுவாங்க அங்கே நின்று விடுவோம். ஒருவேளை மரியாள் அப்படி அங்கே சொன்ன வார்த்தைகளை அவங்க இல்லைங்க மைண்டுக்கு எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து தன்னுடைய வேலைகளை தொடர்ந்து இருக்க மாட்டாங்க, அங்கே ஸ்டாப் பண்ண. நிறைய பேருடைய வார்த்தைகள் அப்படி தான் இருக்கும். அன்றைக்கி நம்ம இந்த பாதையில் போகும்போது நம்முடைய நற்கிரைகள், நம்ம செய்கிற சகோதரருக்கு நம்ம செய்கிற சேவைகள், இதெல்லாம் சில பேர் இப்படி டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியவர்களாக காணப்படுவார்கள் நமக்குள்ள. அப்படி இருந்தாலும் நாம் நம்ம பங்கு என்ன பண்ணோம், நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அதான் இங்கே சொல்றார். கர்த்தர் தங்களிடத்தில் கூறுவார், நம்மகிட்ட சொல்வார், என்று புரிந்து கொள்ளாமலே நம்மை குற்றம் சாட்டி கொண்டிருந்தாலும் சரி, நாம் மற்றவர்கள் மீது நம்மை இனிமையான நறுமண தைலங்களை ஊற்றி கொண்டு இருப்போமாக. நம்ம தொடர்ந்து என்ன பண்ணோம், நம்ம அன்பை நம்ம காட்டணும். நம்ம அவங்களுக்கு நம்மளால் இயன்ற செயல்களை நம்ம என்ன பண்ணலாம், உதவிகளை நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டியதாக இருக்குன்றது இங்கே சொல்கிறாரு. கர்த்தருடைய சபையாகிய விசுவாச வீட்டாரும் தைலத்தின் இனிமையான வாசனையினால் நிறைந்து இருப்பார்களாக. இந்த நலத தைலமும் அதனால் செய்யப்படும் அபிஷேகமும் நம்முடைய கர்த்தருடைய கணிப்பில் நம்மால் செய்ய இயன்ற காரியமாகவே கருதப்படுகிறது. அதனால் இந்த விசுவாச வீட்டார், அந்த வீடு ஃபுல்லாக அந்த வசனம் அங்கே என்ன சொல்லுது, நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த நறுமணம், அந்த வாசனை இந்த வீடு முழுவதும் நிறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா. அதான் இங்கே சொல்லும்போது அதே போல் நம்ம கூட இந்த விசுவாச வீட்டு இருக்குங்களா, நம்முடைய சகோதர சகோதரிகள் மத்தியில் இந்த வாசனையை நம்ம இனிமையான வாசனையினால நம்ம நிறைந்து இருப்பார்களாக. அப்புறம் இந்த அபிஷேகம் கர்த்தருடைய கணிப்பில் ஆண்டோடைய பார்வை என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மால் இயன்றதை செய்தோம். ஒரு சின்ன சின்ன வேலையாக இருக்கலாம் அன்புக்குரியவர்களே. அதான் நீங்கள் பெரிய லெவலில் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா கூட உங்களால் என்ன முடியுமோ அது என்ன பண்ணுங்க, நம்ம செய்யும்போது அது தேவன் ஆண்டவரால் எப்படி கருதப்படுகிறது, இவள் தன்னால் இயன்றதை செய்தார் இல்லைங்களா. அதாவது நம்முடைய பலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்யலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு சேவை செய்யலாம் இல்லைங்களா. அதை இங்கே நமக்கு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குது. அது ஆண்டவர் இயேசு அப்படிதான் எண்ணுவார். என்ன எண்ணுவார், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். செய்து காட்டிலும் வேறு எதுவும் அதிகமாகவோ அல்லது மேன்மையானதாகவோ அவருடைய பார்வையில் இருப்பதில்லை. இந்த நலத தைலமும் அதனால் பண்ணும் அபிஷேகமும் அன்பை, அதாவது மாபெரும் அன்பை சுட்டி காட்டுகிறதாய் இருக்கிறது சரிங்களா. அதனால நமக்கு இதை விட ரொம்ப அதிகமாக செய்யணும், மேன்மையான செய்யணுன்றத அவருடைய பார்வையில் இருப்பதில் நமக்கு எவ்வளோ பலத்துக்கு முடியுமோ அவர் தான் அவர் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறதும் இல்லை. அந்த அபிஷேக தைலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது அன்பை, அதுவும் மாபெரும் அன்பை என்ன பண்ணுது, அது சுட்டி காட்டுகிறது. லவ் டு பிரதரன்ஸ். ஸோ மேலும் இந்த அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. இந்த அன்பு என்னவா இருக்குன்னா, பார்க்குறோம் நம்ம இல்லைங்களா, பைபிள் வசனங்கள் வாசிக்கிறோம், அன்பு தான் பிரதானமானது இல்லைங்களா. இவை எல்லாவற்றிலும் மூன்றிலும் அன்பே பெரியதுன்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் என்று சொல்லி வேதத்தில் அநேக வசனங்களிலே நம்ம வாசிக்கிறோம். அந்த அன்பு எனக்கூடிய அபிஷேகத்தை தான் நம்ம சகோதரர் மேலே ஊற்றக்கூடியவர்களாக இங்கே இருக்கிறோம். சரி, தொடர்ந்து கவனிங்க. எல்லாரும் கவனிச்சா தான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது ஒரு தியானம் போல் நம்ம யோசிங்க. அந்த இடத்துக்கு நம்ம கடந்து போகலாம். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வீட்டில் அங்கே நடந்த அந்த சம்பவத்தை மனதில் வச்சுக்கின்னு நம்ம இதை படிக்கும்போது அது நமக்கு ஒரு அருமையான ஒரு தியானமாக இருக்கும், மெடிடேஷனாக இருக்கும் சரிங்களா. கர்த்தருடைய உண்மையான ஜனங்களில் ஒவ்வொருவரும் இக்காரியங்களை குறித்து படிக்கையில் தேவனுடைய கிருபையினால் தானும் மரியாள் வகுப்பாரில் சேர்ந்து கொண்டு விலையேறப்பட்ட நல்லத தைலத்தை வாங்கி அதை சபையின் உண்மையான அங்கங்களாகிய கிறிஸ்துவின் சரீரத்தின் பாதங்கள் மேல் தாராளமாய் ஊற்ற வேண்டும் என தீர்மானிப்பார்களாக. அதனால நம்ம கர்த்தருடைய உண்மையான ஜனங்கள் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இதை படிக்கும்போது நாங்கள்
தேவனுடைய கிருபையினாலே மரியாளுடைய வகுப்பாராக நம்ம என்ன ஆகணும், நம்ம சேர்ந்து கொண்டு இந்த தைலத்தை நம்ம வாங்கி இதை சபையின் உண்மையான அங்கங்களாகிய சரீரத்தின் மேலே நம்ம என்ன பண்ணணும், பாதங்கள் மேல் நம்ம தாராளமாக ஊற்றணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நம்ம என்ன பண்ணணும், நம்ம தீர்மானம் செய்து கொள்ளணும். இந்த நாட்களில் நம்ம இந்த இப்பேற்பட்ட ஒரு டிசிஷன்ஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுக்கலாம். சகோதரர்களுக்கு இந்த சேவை செய்யலாம், அன்பு காட்டலான்ற ஒரு எண்ணத்தை நம்ம தீர்மானமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இங்கு தைலம் அன்பையும் அனுதாபத்தையும் இரக்கத்தையும் தயவையும் பொறுமையும் உதவி அளித்தலையும் ஆறுதல் அளித்தலையும் குறிக்கிறது. இந்த தைலம் அரியால் ஊற்றின அந்த தைலம் நமக்கு எதை குறிக்குது, எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுனாக்கா, அது அன்பு, நம்ம காட்டுற அனுதாபம், நம்ம காட்டுற இரக்கம், தயவு, கைண்ட்னஸ், அப்புறம் பேஷண்ட்டு, உதவி அளித்தல், ஹெல்ப் பண்ணுறது, அப்புறம் மற்றவங்கள ஆறுதல் அளித்தது, கம்ஃபர்ட் பண்ணுறது, அவங்களுக்கு அவங்க கஷ்டமாக இருக்கிற நேரங்களில் அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் பேசுவது மூலமாகவும், அவங்கள ஆறுதல் படுத்துவது, அவங்கள காயப்படுத்துவதல்ல, வார்த்தைகளால் நம்ம மற்றவங்களை காயப்படுத்துவதல்ல, அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் மூலமாக இதெல்லாமே அந்த தைலத்துக்கு சகோதரிங்க ஒப்பிடுகிறார். என்ன சொல்றாரு, மறுபடியும் வாசிக்கிறேன். இங்கு தைலம் அன்பையும் அனுதாபத்தையும் இரக்கத்தையும் தயவையும் பொறுமையும் உதவி அளித்தலையும் ஆறுதல் அளித்தையும் குறிக்கிறது. இன்னுமாக இது சகலவித ஆவியின் கிருபைகளையும் மற்றும் ஆவியின் கிருபைகளையும் கனிகளையும் நமக்குள் பெருகுவதையும் வளர்வதையும் விருத்தியடைவதையும் குறிக்கிறது. என்னென்னக ஆவியின் கிருபைகள், கிரேசஸ் ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட், ஆவியின் கனிகளை நம்ம என்ன பண்ண நமக்குள்ள அது பெருகுறதுக்கும் வளர்றதுக்கும் விருத்தி அடைகிறதும் குறிக்கிறது. இந்த ஆவியின் கனிகள் மற்றும் வரங்கள் ஒட்டுமொத்தமாக அன்பு என்னும் பெயருக்குள் அடங்குகிறது. இதெல்லாமே எதில் அடங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் ஆவியின் கனிகள், த ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட், அப்புறம் ஆவியின் வரங்கள், கிஃப்ட் ஆஃப் ஸ்பிரிட், இதெல்லாமே எதில் அடங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு என்னும் பெயருக்குள் அடங்குகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அன்பான வாசகர்களே, மரியாள் இந்த பாடத்தில் செய்தது போல நாம் செய்வது இயலாத காரியம் என்று நாம் அறிந்திருந்தாலும், இப்பொழுது உலகத்தில் காணப்படும் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளாகிய அவருடைய சரீரத்தின் பாத அங்கங்களுக்கு ஒருவருக்கொருவர் இதை காட்டிலும் மிக முக்கியமான காரியங்களை செய்வது ஒருவருக்கொருவர் கூறிய ஸ்லாக்கியமாய் உள்ளது. அதனால மரியாள் செஞ்ச மாதிரி நமக்கு இப்போ செய்ய முடியாது இல்லைங்களா? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ பூமியிலையும் இல்லை இல்லைங்களா? ஆண்டவர் மாதிரி நம்ம யோசிக்கலாம், இல்லை நமக்கு ஒரு ஆசை வரலாம். அதாவது ஒருவேளை மரியாதை போல நான் அவருக்கு பரிமள தைலம் பூசலாமே அப்படின்ற ஒரு ஆசை நமக்குள்ள இருந்தாலும், அது இப்போ அப்படி செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு இல்லைன்னா கூட, ஆனால் நமக்கு என்ன இருக்கின்றாரு, கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளாகி அவருடைய சரீரத்தின் பாத அங்கங்களுக்கு ஒருவருக்கொருவர் இதை காட்டிலும் மிக மேன்மையான முக்கியமான காரியங்களை செய்வது ஒருவருக்குரிய ஸ்லாக்கியமாக உள்ளது. அதாவது பிரியமான, இதை விட அதிகமாக செய்யலாம் நம்ம நினைச்சா இல்லைங்களா? ஒருவருக்கு ஒரு பண உதவி செய்யலாம். ஒரு பண கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன செய்யலாம், பண உதவி செய்யலாம். இல்லை வேற ஏதாவது உதவிகள் அவங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னும் போது அது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கு இல்லைங்களா? நம்மக்கிட்ட உள்ளதை நம்ம என்ன பண்ணலாம், பகிர்ந்து கொள்ளலாம். இல்லாதவங்க கூட என்ன செய்யலாம், நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை சகோதரர்களோட பகிர்ந்து கொள்வது தான் நம்ம மரியாளுக்கு செய்த அந்த அபிஷேகத்துக்கு ஒரு ஒப்பாக இருக்கு. அதை நம்ம வேதத்தில் கூட வாசிக்கிற ஒரு வசனம், அந்த ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். யோவான் 1 யோவானில் நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சகோதர யோவான் எழுதுகிறோம். 16லேருந்து 18 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஜான் 1 John 3rd chapter verse 16 to 18. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு
தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பாருங்க பிள்ளைகளே வசனத்தின் படிங்க சிஸ்டர், சாரி படிங்க சிஸ்டர், கேட்டிங்க. என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் பார்க்கும்போது நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார் இங்கே யோவான். ஒரு உலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலைத்திருக்கிறது எப்படி? அதனால என் பிள்ளைகளே, வெறும் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினால அன்பு கூற கடவுள். ஓகே, சதத்தை நம்ம பார்க்கும்போது இங்கே சகோதரர் நமக்கு சொல்றாரு என்னன்னாக்கா, அவருடைய சரீர பாத அங்கங்களுக்கு இதை காட்டிலும் முக்கியமான காரியங்களை செய்வது நம் ஒவ்வொருக்குரிய முக்கியமாக ஸ்லாக்கியமாக இருக்கு. இது ஒரு ஸ்லாக்கியம், நமக்கு கிடைத்த ஒரு ஸ்லாக்கியம். நீங்க தொடர்ந்து வாசிக்கிறேன். அன்று மரியாள் சொல்லர்த்தமாக பயன்படுத்தின தைலத்தின் நறுமணம் கொஞ்ச நேரத்துக்கு பின் இல்லாமல் போனது. ஆனால் நாம் ஒருவருக்கொரு செய்து கொள்ளும் அன்பின் அடிப்படையிலான சிறு வேலைகள் மற்றும் உதவிகள் கர்த்தருடைய பார்வையில் ஒருபோதும் மதிப்பை இழந்து போவதில்லை மற்றும் ஒவ்வொருடைய கணிப்பிலிருந்து நித்திய காலத்திற்கும் அதன் நறுமணங்கள் இழந்து போவதும் இல்லை. அங்கே வசனம் வாசித்தனாக்கா அங்கே அந்த வீடு முழுவதும் நறுமண தைலத்தினால் நிறைந்தது என்று நாம் வாசித்தீங்களா? வாங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். அந்த நறுமணம் அப்படின்னு நாம் பார்க்கும்போது அந்த வாசனை அங்கே அந்த வீடு முழுவதும் நிறைஞ்சிருந்தது. 3ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். யோவான் 12:3 வாசிப்போம். அப்பொழுது மரியாள் வெளியேறப்பட்ட கலங்கும் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. பாருங்க அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை வாசிக்கிறோம். அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தினால் அந்த வீடு என்னாச்சுங்களா நிறைந்திருந்தது. ஆனா அந்த வாசனை எவ்வளவு நேரம் இருந்துச்சு அப்படின்னும் போது அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கும், அந்த ஸ்மெல், அந்த வாசனை அங்கே போயிருக்கும். ஆனால் இங்கே சகோதரர் நமக்கு சொல்றாரு, நாம் ஒருவருக்கொருவர் செய்து கொள்ளும் அன்பின் அடிப்படையிலான சிறு வேலைகள் மற்றும் உதவிகள் கர்த்தருடைய பார்வையில் ஒருபோதும் மதிப்பை இழந்து போவதில்லை. யாராவது நம்ம சகோதர சகோதரிக்கு பிரியமான எந்த அளவுக்குனாக்கா, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட ஆண்டவர் அதை மறக்கிறது கிடையாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா, இந்த சிறியல் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவன் அதன் பலனை இழந்து போகவன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. அந்த வசனத்தை வாசிக்கலாம் வாங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தன்னுடைய சீசர்களுக்கு அவருடைய சகோதரர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய சிறிய ஒரு உதவி இல்லைங்களா, ஒரு தாகத்தோடு வரக்கூடிய ஒரு சகோதரருக்கு ஒரு சிறிய ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தீங்கன்னா கூட அதுக்கான பலனை நீங்க நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் அதை மறக்க மாட்டார்ன்றதை வாசிக்கிறோம். மத்தேயு 10:42 வசனத்தை வாசம். Matthew 10:42 படி. சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியவரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்க அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு ஆண்டவர் அதை மறுக்கிறதுல இல்லைங்க. அந்த வாசனை இல்லைங்களா, அந்த வாசனை மரியாளுடைய வீட்டில் எழுந்து போனாலும் நாம் செய்கிற சிறு சிறு உதவிகள் இல்லைங்களா, சகோதரருக்காக ஒரு சிறு சிறு உதவிகள், ஒரு சகோதரரை டிராப் பண்ணுறது கூட அது தேவனுடைய பார்வையில் அது ரொம்ப பெரிய விலையேற பெற்றதாக இருக்குது. ஒரு சகோதர சகோதரிகளுக்கு நம்ம கொடுக்குற ஒரு கிளாஸ் தண்ணி கூட அது ஆண்டவரால் மறக்கப்படுறதில்ல. அதுக்கான பலன் அவர் நிச்சயமாக அவருக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அதான் இங்கே சொல்கிறாரு, அது மற்றும் ஒவ்வொருவருடைய கணிப்பிலிருந்து நித்திய காலத்திற்கு அது நறுமணங்கள் இழந்து போவதில்லை. அந்த வாசனை நிச்சயமாக அது போகாது. நம்ம உதவி பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம மறந்துடலாம். ஆனால் நிச்சயமாக தேவன் அதை மறக்க மாட்டார் இல்லையா. நம்ம மற்றவங்கிட்ட ஒரு ஹெல்ப் வாங்கிட்டோம், ஆனால் நம்ம மறந்துட்டாலும் நிச்சயமாக நமக்கு உதவி செய்தவங்களை யார் மறக்கிறதில்ல, தேவன் நிச்சயமாக மறக்க மாட்டார்ன்றதை இங்கே தெரியப்படுத்துகிற இந்த வசனங்கள் நமக்கு அதை தெளிவுபடுத்துது. ஒரு தண்ணியை கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அது ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறேன்றதை இங்கே காட்டுறார்.
கவனிங்க பிரியமானவர்களே, வாழ்க்கையில் சிறிய காரியங்கள், சிறிய வார்த்தைகள், சில வார்த்தைகள், சிறிய அன்பளிப்புகள், அன்பான பார்வைகள், அவ்வப்போது செய்யப்படும் உதவிகளாகிய இந்த சின்ன சின்ன விஷயங்களே மற்றவர்களுக்கு நம்முடைய நறுமண தைலமாகவும் வாய்ப்புகளாகவும் இருக்கின்றன. இல்லைங்களா? சின்ன சின்ன உதவிகள் எந்த அளவுக்கு லீஸ்டிங்க போடுறாருன்னா பிரதரு, வாழ்க்கையில் சிறிய காரியங்கள், ஒரு சில வார்த்தைகளால, அப்புறம் ஒரு சிறிய அன்பளிப்புகள் நமக்கு கொடுக்கறது மூலமா, ஒரு பார்வை, இல்லைங்களா, ஒரு ஒரு அன்பான ஒரு பார்வை அப்படி நம்ம காட்டுறது மூலமாகவும், இல்லைங்களா, ஒரு ஸ்மைல் பண்ணுறது, இதெல்லாம் கூட செய்யப்படும் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் இது மற்றவர்களுக்கு என்னவா இருக்குது? நம்முடைய நறுமண தைலமாகவும் வாய்ப்புகளாகவும் இருக்கின்றன. ரீப்ரிண்ட் 3535 கொடுக்கப்பட்ட ஒரு பார்ட் இது. அதாவது இந்த பாடம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பாடம் வந்து சகோதரர் வெவ்வேறு ரீப்ரிண்ட்லேருந்து எடுத்திருக்கிற ஒரு பீஸுங்க. சின்ன சின்ன பகுதிகள் இந்த சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டிருக்கு. நம்மகிட்ட இருக்கு இல்லையா, மெமோரியல் மெடிடேஷன் புக் இருக்கு இல்லைங்களா, அந்த மெமோரியல் மெடிடேஷன் புக்கில் இந்த பாடங்களெல்லாம் இருக்குது, ஃபுல் பாடம் இருக்குது. ஆனால் இந்த புக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கிற இந்த புக்கு லாஸ்ட் வீக் ஆஃப் ஜீசஸ், இல்லைங்களா, இயேசுவின் கடைசி வாரம் என்ற இந்த புத்தகத்தை சகோதரங்க என்ன பண்ணிக்கிறாங்கனாக்கா ஒரு பகுதிகள் மாத்திரம் எடுத்திருக்கிறாங்க. இல்லைங்களா, இந்த மாதிரி நமக்கு பிரயோஜனமான ஹைலைட்டடான மிகவும் நமக்கு பிரயோஜனமான பகுதிகளை நமக்கு எடுத்து கொடுத்துருக்குறாங்க சிகாகோ பைபிள் ஸ்டூடெண்ட்ஸு. இந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சில பேர் லேட்டாக வந்தீங்க. அதனால் இது சிகாகோ பைபிள் ஸ்டூடெண்ட்ஸு இந்த புஸ்தகத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் த சன் ஆஃப் காட்ன்ற ஒரு பெரிய புக்கு. அதில் இயேசு பரலோகத்தில் இருந்ததுலேருந்து, இயேசு இந்த பூமிக்கு வந்தது, மரித்து உயிர்த்தெழுந்தது, மகிமையடைந்தது, அவருடைய 1000 வருட அரசாட்சி முழு விஷயத்தையும் அந்த புக்கில் எழுதியிருக்கிறாங்க. அந்த புக் பண்ணியிருக்கிறாங்க பிரதர்ஸுங்க. எல்லாத்துக்குமே ரசலுடைய ரீப்ரிண்ட் ஆர்டிக்கலை அவங்க கோட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இந்த லாஸ்ட் பார்ட்டை மட்டும் நம்ம பெங்களூர் சகோதரிகள், முக்கியமாக மைசூரோடு, பெங்களூரில் இருக்கக்கூடிய மைசூருடைய கிளீஷா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சகோதரனும் ஒரு சகோதரி கோபியும் மற்றும் சகோதரி ராதான்றவங்க இந்த தமிழில் என்ன பண்ணிக்கிறான், நமக்கு மொழியாக்கம் செஞ்சு நமக்கு கொடுத்துருக்குறான். ஸோ அதனால் இது ஒரு ஃபுல் ஒரு ரீப்ரிண்டுடைய ஃபுல் பாடம் கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க கரெக்டாக. ஒரு ரீப்ரிண்டுடைய முழு பாடம் கிடையாது. ஒரு ரீப்ரிண்ட்லேருந்து, ஒவ்வொரு ரீப்ரிண்ட்லேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கிறார். முதல் நம்ம பார்த்தோம், முன்னாடி கூட ஒரு ரீப்ரிண்ட் நம்பர் பார்த்தோம், அதில் எடுக்கப்பட்ட ஒரு பீஸ். சரி, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் வாங்க. யோவான் 12:3 வசனத்தை வாசி. அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற கலங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அடுத்து மார்க் 14:8 படிங்க சிஸ்டர். மார்க் 14:8. இவள் தன்னால் இயன்றதை செய்தால், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கும் எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். பிரியமானவர்களே, அடுத்த வசனங்கள் நம்ம பார்க்கும்போது, அதாவது களங்கம் இல்லாம நலதம் என்னும் தைலம் வந்து ஒரு ராத்தல் கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் அதை பூசினாங்க. அதாவது மரியாள் எங்க பூசினாங்க? இயேசுவின் பாதத்தில் பூசினாங்கன்ட்டு இருக்கு. மார்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய சிரசில் ஊற்றப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. அது ரெண்டுமே ஒன்று தான். அதாவது முதலாவது சிரசில் ஊற்றி மீதியானதை, மிச்சமானதை காலில் என்ன பண்ணிக்கிறாங்க, அவருடைய பாதத்தில் பூசி இருக்கிறாங்க, தலைமறினால துடைத்து இருக்கிறாங்க அப்படின்றது நாம் பார்க்கணும். அது இங்கே ஆண்டவர் சொல்றார், இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாங்க. அதாவது யூதருடைய வழக்கு என்னன்னாக்கா, மறிச்சவங்களுக்கு என்ன செய்வாங்க, சுகந்த வர்க்கங்கள் எடுப்பாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே, அவர் சாகிறதுக்கு முன்னாடியே அந்த வாசனையை இவங்களுக்கு ஆண்டவருக்கு பூசினாங்கிறது இங்கே ஆண்டவர் சொல்ல வந்தார். சரி, இதுக்கான சகோதரர்களுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்படிப்பட்ட விலை உயர்ந்த தைலங்கள் மிக அரிதாக பயன்படுத்தப்பட்டது. உண்மையை சொல்ல போனால் சக்கரவர்த்திகளும் கூட இதை சின்னமாக பயன்படுத்தினார்கள். அதுவும் அல்லாமல் இது பயன்படுத்தப்படும் சமயங்களில் பொதுவாக தலையின் மீது ஊற்றப்படுகிறது. இந்த தைலம் வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. இது ரொம்ப
கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேராக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, எம்பரர்ஸு இல்லைங்களா, சக்கரவர்த்திகள் கூட இதை ஒரு சின்னமாக தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது மாத்திரமல்லாமல் இதை பயன்படுத்தக்கூடிய நேரங்கள் எங்கே எங்கே ஊற்றப்படும்? தலையில் தான் அதை ஊற்றுவாங்க முக்கியமாக, இல்லைங்களா. மரியாள் கர்த்தருடைய தலையில் தைலத்தை ஊற்றின போது மேற்கூறப்பட்ட அவ்வழக்கத்தை பின்பற்றினவராக காணப்பட்டாள் என்பது மத்தேயு மற்றும் மார்க்குவின் பதிவுகளிலிருந்து தெரிய வருகிறது. மத்தேயு மார்க் என்ன எழுதுறாங்க? அவருடைய சிரசில் ஊற்றப்பட்டாங்க. அது சிரசில் தான் ஊற்ற வேண்டிய ஒன்று, ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியானது, இல்லைங்களா. அது காலுக்கு பூசுறது கொஞ்சம் அதுக்கு அதோடைய விலையை குறைக்கிறதா இருக்கு. ஆனால் அதை செய்த பிற்பாடோ அவர் பாதம் அருகே வந்து தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி தன்னுடைய நீண்ட கூந்தலினால் அவர் பாதங்களை உடைத்தார். அது முடிச்சிட்டு கீழே வராங்க, காலுக்கு வந்துட்டு அதை பூசி அவருடைய நீண்ட கூந்தலினால் அவருடைய பாதத்தை என்ன செஞ்சாங்களா? உடைச்சிருக்கிறாங்க. கவனிங்க, இது அன்பு கலந்த பக்தி கூறிய எத்தனை அருமையான காட்சி இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அன்பும் பக்தி என்ன இருக்குது? இங்க கலந்து இருக்குது, இல்லைங்களா. இதுல ஒருத்தருடைய பாதத்தை நம்ம வணங்குறோம் அப்படின்றது என்ன காட்டினது? அது ஒரு பக்தியை காட்டுது, இல்லைங்களா. நம்ம பெரியவங்க காலில் என்ன செய்வாங்க? விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. அது ஒரு பக்தியை இது காட்டக்கூடியதா இருக்கு. அதனால இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த சம்பவம் அன்பு கலந்த பக்திக்குரிய எத்தனை அருமையான ஒரு காட்சி இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டது. பாதங்கள் மனிதருடைய சரீரத்தில் தாழ்மையானதும் கீழான அங்கமாக, மதிப்பு குறைந்த அங்கமாக எப்பொழுதும் கருதப்படுகிறது. கால் என்னவா இருக்கு? நம்முடைய அங்கத்திலேயே கால் ரொம்ப தாழ்மையான ஒரு அங்கம், ஒரு மதிப்பு குறைஞ்சது, இல்லைங்களா. மதிப்பு குறைஞ்சதா இருக்கு, கவனிங்க. ஆனால் தலையில் உள்ள மயிரானது, அதுவும் விசேஷமாக ஸ்திரீகள் விஷயத்தில் விசேஷித்த பொக்கிஷமாகவும் அவளுக்கு மகிமையாகவும் எப்பொழுதும் காணப்படும். ஒரு ஸ்திரீக்கு அவங்க தலைமயிர் என்னவா இருக்கு? அது அவங்களுக்கு ஒரு மகிமையா இருக்கு. பைபிள் அதான் சொல்லுது, இல்லைங்களா. அது அவங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக கூட அதை குறித்து சொல்லப்படுது. அது நம்ம பார்க்குறோம், அது அவங்களுக்கு என்னவா இருக்குது? ஒரு குளோரியா இருக்குது, இல்லைங்களா. ஒரு ஸ்திரீக்கு ஒரு தலைமயிர் என்னவா இருக்கு? ஒரு மகிமையை அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஸோ கவனிங்க, இவ்விதமாக மரியாள் தனது மகிமையான தலைமயிரை கொண்டு அவருடைய பாதங்களை துடைத்த காரியமானது, மரியாள் தனது கர்த்தரும் ஆண்டவரும் ஆகிய அவரை தன்னை காட்டிலும் முற்றிலுமாக மேலானவராக மதிப்புடன் கருதியதை சுட்டி காட்டுகிறது. இதனால் மரியாள் அவங்களுடைய தலைமயிரினால் அவருடைய பாதத்தை துடைச்ச அந்த செயல் என்ன காட்டுது அப்படின்னு பார்க்கும்போது, அவரை மிக மேன்மையானவராகவும் அவர் மிக மதிப்புக்குரியவராக என்ன செய்து அது அவங்க பார்வையில் அது குறித்து காட்டுது, இல்லைங்களா. ஒரு விருந்தாளிக்கு நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்னாக்கா அது நாங்கள் அவங்கள ரொம்ப ரொம்ப கனம் பண்ணுறதா அர்த்தத்தை குறிக்கும். ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க, அவங்கள நீங்கள் கீழே உட்கார வைக்கிறதுக்கும் இல்லை சோஃபாவில் உட்கார வைக்கிறதுக்கும் என்ன இருக்குது? ஒரு வித்தியாசம் இருக்குது, இல்லைங்களா. கீழே உட்கார வச்சிங்கன்னா, ஐயோ கீழே உட்காருங்கன்னு என்ன பண்ணுவோம்? அவங்கள மேலே உட்காருங்கன்னு சொல்லுவோம். அது அவங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு மரியாதை, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கனத்தை அது காட்டும். ஆரம்பத்தில் அவரை மனுஷர் மத்தியில் மிகவும் அருமை வாய்ந்த நபராகும் ஒரு மனுஷனும், அதுவரைக்கும் பேசாதவைகளை பேசுகின்ற ஒரு மனுஷனாகும் மரியாள் உணர்ந்து கொண்டாள். பின்னரே அவர் ஒரு மாபெரும் போதகர் என்றும் விசேஷித்த காலத்திற்காக விசேஷித்த விதமாய் அனுப்பப்பட்டவர் என்றும் அறிந்தார். பிகினிங்ல எல்லாரும் அவர் என்ன நினைச்சாங்க ஆண்டவரை அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப நல்ல ஒரு மனுஷன், ஒரு நல்ல ஒரு மனுஷன், அவர் அருமையான ஒரு மனுஷனை தான் முதலாவது பார்த்தாங்க. அப்புறம் அவருடைய டீச்சிங்கை பார்த்த உடனே, அவர் பேசின போதகத்தை கேட்ட உடனே எல்லாரும் என்ன நினைச்சாங்க? அதாவது அவர் ஒரு உயர்ந்த ஒரு போதகராக அவர் என்ன பண்ணாங்க, அது வரைக்கும் அவங்க பார்த்தோம். ஏன்னா அவருடைய போதகத்தை கேட்டவங்களாம் ஆச்சரியப்பட்டாங்க, இல்லைங்களா. ஒருவனும் ஒரு காலம் இப்படி பேசினது இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவருடைய போதகத்தை குறித்து நற்சாட்சி சொன்னார்கள். அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாங்கன்றது நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அப்புறம் தான் அவரை ஒரு மாபெரும் போதகர் என்றும் விசேஷித்த காலத்திற்கு விசேஷித்தமாய் அனுப்பப்பட்டவர் என்றும் அறிந்திருந்தார், இல்லைங்களா. அப்புறம் தான் மரியாள் ஒவ்வொரு விஷயத்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க.
கவனிங்க. ஆனால் அவர் லாசருவை கல்லிருந்து எழுப்பினதின் மூலம் இறுதியாக சர்வ வல்லமை உள்ளவரின் வல்லமை அவருக்குள் இருக்கிறது என்றும் அவர் தேவனுடைய குமாரன் என்றும் அறிந்து கொண்டார். எப்போ ஃபைனலா அவர் தேவனுடைய குமாரன் அவங்க அக்செப்ட் பண்றாங்க, புரிஞ்சிக்கினாங்க இல்லைங்களா? செத்து 4 நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா? 4 நாள் ஆன லாசரு ஆண்டவர் எழுப்பினார் இல்லைங்களா? அது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயமான விஷயமா, ஒரு அற்புதமான விஷயமா இருக்கு இல்லைங்களா? அன்புக்குரிய சகோதரர்ல, செத்து ஒரு நாளோ இல்லை ஒரு ஹவரோ ஒரு நாளோ கூட ஓகே. ஆனால் 4 டேஸு மரியாளுக்கு நம்பிக்கை இல்லை. மார்த்தாள் மரியாள் என்ன சொல்றாங்க இல்லைங்களா? ஐயோ 4 நாள் ஆச்சு, அது நாருமே அப்படின்னு சொல்றான். அதாவது நாருன்னா பாடி என்ன ஆயிடுச்சு, டிஸ்போஸ் ஆயிட்டு அதுலேருந்து வாசனை வீச ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அதனால எப்படி அது உயிர்த்தெழுதலாம் நடக்கும், அது கடைசி நாளில் நடக்கும்னு மரியாள் சொல்றாங்க, மார்த்தாள். ஆனால் மரியாள் இன்னொரு வார்த்தை, எங்கள் விசுவாச வார்த்தையை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுறதோ தேவன் அது என்ன பண்ணுவார், அது செய்வார்ன்றதை மரியாள் அங்கே சொல்கிறாங்க. லாசருடைய விஷயம் 11ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு, நீங்கள் படிச்சுக்கலாம். பிரியமானவர்களே, அப்போ தான் மரியாள் ஆண்டவரை எப்படி பார்க்குறாங்க, இவர் தேவனுடைய சர்வ வல்லமையரின் வல்லமை அவருக்குள் இருக்கிறது, அப்புறம் அவர் தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கண் முன்னால பார்த்தாங்க. எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லைங்களா? கண்ணு முன்னால எத்தனை பேர் அடக்கம் பண்ணவரை யாராவது எதிர்பார்த்து இருந்திருப்பாங்களா? லாசருவை நம்ம திரும்ப பார்ப்போம்னு யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்களாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டான். மார்த்தாள் மரியாள் கூட எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. வருவார் ஆண்டு ஆறுதலான இந்த வார்த்தைகளை பேசுவார்னு தான் நினைச்சாங்க. ஆனால் கல்லறையில் போனது இல்லைங்களா, அந்த லாசருவை வெளியே வா என்று சொன்னி லாசர் வெளியே வந்த பிறகு அந்த அந்த சம்பவம் அந்த இடத்துல எவ்வளோ ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு சந்தோஷத்தை என்ன பண்ணியிருக்காங்க, உண்டாக்கியிருக்கு. கவனிகம். ஆகவே அவருடைய மேன்மையான நிலையை உணர்ந்தவாறு அவருக்கு பொருத்தமான மரியாதையை செலுத்தினான் இல்லைங்களா? அதுதாங்க அவருக்கு ரைட் ஆனர். ஆண்டர் கொடுக்க வேண்டிய இது சொல்லுவாங்களே கெஸ்ட் ஆஃப் ஆனர்னு வாங்க இல்லைங்களா? மரியாதைக்குரிய ஒரு விருந்தினர். அந்த விருந்தினருக்கு எப்படி கௌரவத்தை மரியாதையை செலுத்துவது அப்படின்னும் போது மரியாதை தான் செய்தாங்க. வாசிக்கிறேன் கவனிங்க. அவரை இந்த பூமியின் சிங்காசனத்தின் மேல் அவளால் அமர்த்த முடியாவிட்டாலும் தான் அவருக்கு என்றுமே பக்தியுடன் காணப்படும் ஒரு ஊழியக்காரி என்பதை அவளால் காட்ட முடிந்தது. அவங்க தலையை மயிரினால் துடைச்சது என்ன வெளிப்படுத்தினாங்க, அதாவது அவர் அவங்கள ஒரு ராஜஸ்தானத்தில் வச்சு பார்க்க முடியலன்னா கூட இவங்க நான் பக்தியுடன் காணப்படும் ஒரு ஊழியக்காரி, நான் உங்களுடைய சர்வெண்ட்டு இல்லைங்களா, உங்களுடைய யுவர் சர்வெண்ட்ன்றாங்க. போல் கூட ஒரு வார்த்தை அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு, அதாவது பாண்ட் சர்வெண்ட் அப்படின்றார். பாண்ட் சர்வெண்ட் அப்படின்னாக்கா கிறிஸ்துவுக்கு அடிமை என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும். அடிமைக்கு வேலைக்காரருக்கு வித்தியாசம் இருக்கு. வேலைக்காரர் என்ன செய்யலைனாக்கா, வேலைக்காரர்கள் தனக்கு வேலை பிடிக்கல அப்படின்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அடிமை தனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் சாகிற வரைக்கும் என்ன பண்ணணும், அவருக்கு சேவை செய்யணும், அவர் சொல்கிற வேலைகளெல்லாம் செய்யணும், எதுக்குமே மறுப்பு தெரிவிக்கவே முடியாது. அதான் இங்கே மரியாள் சொன்ன வார்த்தை கூட இங்கே அருமையான வார்த்தையை வெளிப்படுத்துது. ஒரு ஊழியக்காரி என்பதை அவள் காட்ட முடிந்தது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக அவரை மகிமைப்படுத்த அவளால் இயலாத போதிலும் தன்னுடைய சொந்த வீட்டிற்குள் அவரை மகிமையும் கனமும் செய்ய முடிந்தது இல்லைங்களா? பப்ளிக்கா இல்லைங்களா அவரை மகிமைப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு முடியலனாலும் தன்னுடைய வீட்டுக்கு வந்த போது என்ன பண்ணாங்க, இது ரைட் சான்ஸு, சரியான ஒரு வாய்ப்பு. ஆண்டவர் இயேசு இப்போ அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் இல்லைங்களா, அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதனால இந்த இடத்துல அவரை மகிமைப்படுத்தவும் கனப்படுத்தவும் அவளால் முடிந்தது. அவளால் அவருடைய புகழை எடுத்து கூறவோ அவருடைய மகத்துவங்களை எடுத்து கூறி பாட முடியாவிட்டாலும் அவருடைய இருதயத்துக்குள் அவளால் அவரை குறித்து பாட முடிந்தது இல்லைங்களா? வெளியில போய் பாட முடியல, அவருடைய புகழை போய் ஊரெல்லாம் சொல்ல முடியல, ஆனாலும் நாங்கள் அவங்களுடைய மனசுக்குள்ள அவரை என்ன பண்ணாங்க, அவரை பாட முடிந்தது இல்லைங்களா? அது ரொம்ப பெருசு இல்லைங்களா அன்புக்குரிய சகோதரர் இல்லைங்களா? எதுவும் முடியல, எதுவுமே முடியலனா கூட நம்மளால் என்ன பண்ணலாம், நம்ம மனசுக்குள்ள தேவனை
துதிக்கலாம், அவரை ப்ரைஸ் பண்ணலாம், அவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணலாம் இல்லைங்களா. பெருசாக அதை என்னால் செய்ய முடியல அப்படின்னா கூட நம்ம என்னங்க, யாரால தடுக்கவும் முடியாது, யாரால என்ன பண்ண முடியாது. நம்ம எண்ணங்களை யாராவது தடுக்க முடியுமா? நம்ம உள்ளத்தில் சிந்திக்கிறதோ இல்லைங்களா, நம்ம ஜெபிக்கிறதோ யாராவது தடை செய்ய முடியுமான்னு கேட்டால் நிச்சயமா முடியாது. அது ரொம்ப பெரிய ஒரு வேலையாக இருக்கு. கவனிங்க, இன்னுமாக அவர் மேல் நறுமண தைலத்தையும் அவளால் ஊற்ற முடிந்தது. இந்த நறுமண தைலமானது அவருடைய வீட்டை நறுமணத்தினால் நிரப்பியதோடு அல்லாமல் அவளுடைய நாள் துவக்கி தற்காலம் வரையிலும் காணப்படும் பெண் இனத்துக்குரிய கனத்திற்கு இனிமையான நறுமணத்தை வழங்குவதாகவும் இருக்கிறது. இல்லைங்களா, பிரியமானவர்களை மரியாதை செய்த அந்த செயல் ஆண்டவர் இயேசு சொல்றார் இல்லைங்களா, இந்த சுவிசேஷம் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுதோ அவள் செய்ததும் என்ன பண்ணப்படும், சொல்லப்படும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா அன்புக்குரியவர்களே. ஏன்னா ஆண்டவரை அந்த அளவுக்கு அது சந்தோஷப்படுது. அது பாருங்க, அந்த வீட்டை மாத்திரம் இல்லை, நிச்சயமா ஒரு பெண் இனத்திற்குரிய ஒரு கனத்தை என்ன பண்ணிக்க மரியாளுக்கு கொடுத்துருக்கு இல்லைங்களா. இல்லைங்களா, ஒரு பெண்ணுக்கு அந்த மரியாள் கூட சொல்றாங்கல்ல, இயேசுடைய தாயாகிய மரியாள் என்ன சொல்றாங்க, இது முதல் என்னை பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் என்ன சொல்லும், என்னை பாக்கியவதின்னு சொல்லும் இல்லைங்களா அன்புக்குரியவர்களே. அந்த கனம் தான் இப்போ யாருக்கு கிடைச்சிருக்குனாக்கா மரியாளுக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா பாருங்க, இன்னைக்கு நம்ம இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் மேலாவது இன்னும் அவங்களுடைய நறுமணம் இன்னும் இங்கே வரைக்கும் வீசுது. இவ்வளோ தூரத்துக்கு அது அவங்க செஞ்ச அந்த செயல் என்ன இருக்குது, வீசி கொண்டு இருக்கிறது. அந்த இடத்த அவங்க பிடிச்சிக்கினாங்க பார்த்தீங்களா. இப்போ ஸ்திரீகள் வந்து போய் பிரசங்கம் பண்ணவோ இல்லைங்களா, போயிட்டு ஊராக போய் பிரசங்கம் பண்ணவோ இந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லைன்னா கூட இப்பேற்பட்ட காரியங்கள் மூலமாக என்ன பண்ணலாங்கோ, ஆண்டவருக்கு சேவைகளை செஞ்சு இந்த மாதிரி ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தை இப்படி மரியாதைக்குரிய ஸ்தானத்தை எடுத்துக்கினாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணலாங்கோ எடுத்துக்கொள்ளலாம். அதாங்க சொல்கிறாரு, நாங்கள் அதாவது ஒரு பெண் இனத்திற்குரிய கனத்திற்கு இனிமையான நறுமணத்தை வழங்குவதாகவும் இருக்கிறது. பைபிளை நம்ம பார்க்குறோம், அன்னைக்கு ஒரு சில ஸ்திரீகளுக்கு தான் அந்த பைபிள் இடம் இருக்குது இல்லைங்களா. பைபிளில் ஒரு சில ஸ்திரீகள் செய்த செயல்கள் விசுவாசங்கள் தான் பைபிளில் நாங்கள் அந்த விசுவாச வீரருடைய பட்டியலில் இருக்கு. விசுவாச வீரருடைய பட்டியலில் யார் பேரெல்லாம் இருக்குது தெரியுங்களா. ஒரு சில ஸ்திரீகளுடைய பெயர்கள் தான் அங்கே இருக்கு இல்லைங்களா. சாரால் பற்றி இருக்கு, அப்புறம் ராகா பற்றி இருக்கு. பிரியமானவர்களே, இப்பேற்பட்டவங்க ஒரு சில இடங்களை பிடிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய சில நற்காரியங்கள் மூலமாக. கவனிங்க, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று கர்த்தர் கூறினார் இல்லைங்களா. அதாவது இவள் தன்னால் இயன்ற மட்டும் தன்னுடைய பக்தியை அன்பை வெளிப்படுத்தி உள்ளால் என்ற விதத்தில் கர்த்தர் குறிப்பிட்டுள்ளார். அதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவங்க தன்னால் இயன்றதை செய்தாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் அறிவிக்கப்படும் என்று நம்முடைய ஆண்டவரால் கூறப்பட்ட தீர்க்க தரிசனம் எவ்வளவு உண்மையாக இந்நாள் வரைக்கும் நிறைவேறுகிறது. இது ஒரு ப்ராஃபஸி, ஆண்டவர் சொன்னது நாங்கள் ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கு. பாருங்க, அதில் ரீப்ரிண்ட் நம்பர் 3534 சிறந்த இந்த வசனத்தை சொல்றது மார்க்கு 14:9. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறது அங்கெல்லாம் இவள் செய்ததை நினைப்பதற்காக சொல்லப்படும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லு. அடுத்த ஒரு வசனத்தை நம்ம பார்க்கும்போது யோவான் 12:7-8 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஜான் 12 chapter 7 and 8 படிங்க. அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த வசனத்துக்கான ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். ஆண்டவரை கனப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சமாகவே இருந்தது. கொஞ்ச நாட்களுக்கு பின்பு அவருடைய உபத்திரவங்கள் முடிவடைந்து எல்லா தீமைகளையும் மனிதருடைய வல்லமையும் கடந்து அவர் மகிமையை அடைய போகிறவராய் இருந்தார். அதாவது இந்த சான்ஸு எவ்வளவுதான், ரொம்ப கொஞ்சம் தான் இல்லைங்களா. இந்த கனப்படுத்தக்கூடிய இந்த வாய்ப்பு என்ன வந்துச்சு, வெறும் கொஞ்சம் தான் இருந்துச்சு. அப்புறம் ஃபியூ டேஸ் தான், ஒரு 6 days தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன ஆக போறாரு, ஆக்சுவலி அன்னைக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் கொஞ்சம் ரிசர்வ்டாக இருந்தார். அதுக்கப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கையிலேயே
பிடிக்க முடியல, நான் காலையில் எருசலேமுக்கு போவார், லேட் நைட் வருவார், டே நைட் தங்குவார், திருப்பி காலையில் போவார். இந்த மாதிரி ஒரு கேதரிங் கிடையாது. அதாவது ஒரு ஒரு விருந்து இல்லை. விருந்துன்னா எல்லாரும் நாங்க எல்லாரும் கூடியிருப்பாங்க. விருந்துன்னும் போது அது ஒரு ஒரு ஆனர் பண்ணக்கூடிய ஒரு நபரை என்ன பண்ணலாம் அந்த இடத்துல ஆனர் பண்ணுறதுக்கான ஒரு 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 சூழ்நிலை அது, இல்லைங்களா? அதை நம்ம பார்க்குறோம். ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு மனிதரை முன்னே நிறுத்தி மேடையில் நிறுத்தி அவங்கள நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள கனப்படுத்துது ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் தான் இதை நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வெளிப்படுத்த முடியும். அதான் இந்த இந்த வாய்ப்பு தான் மரியாளுக்கு கிடைச்ச ஒரு ஒரு வாய்ப்பு. அது அவங்க இன்னைக்கு மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் அவங்க கையில் இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதான் இங்கே சொல்கிறாரு கோனிகா. கொஞ்ச நாட்களுக்கு பின்பு அவருடைய உபத்திரவங்கள் முடிவடைந்து எல்லா தீமைகளையும் மனிதனுடைய வல்லமையும் கடந்து அவர் மகிமையடைய போகிறவராய் இருந்தார். ஆகவே மரியாளின் கண்ணோட்டத்திலிருந்து நாம் பார்க்கும்போது ஒருவேளை ஆண்டவர் மரித்த பிறகு, அதாவது அவர் மரித்து மகிமையடைந்த பிறகு அவருக்கு இந்த அபிஷேகம் செய்திருந்தா அது அது அவருக்கு கனத்துக்குரியதா கனப்படுத்தக்கூடியதா இருந்திருக்குமான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி ஃபாதர் என்ன பண்ணிட்டார், அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து அவரை மகிமைப்படுத்தியிருந்தார். அதான் பாருங்க, மரியாதையுடைய கண்ணோட்டத்தில் இதை பார்க்கும்போது எல்லாம் முடிவடைய போகும் குறுகிய காலத்திற்குள் இவ்வளவு உயர்ந்த தைலத்தை அவருக்கு செலவழிப்பது ஏற்றதாய் இருந்தது, இல்லைங்களா? அதாவது ரொம்ப ஷார்ட் டைமு, ஆனால் இது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப காஸ்ட்லி, இல்லைங்களா? அதான் வசனம் சொல்றது, ரொம்ப விலையேற பெற்றது, காஸ்ட்லி என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்நாளில் காணப்பட்ட நியாயசாஸ்திரிகள் மற்றும் பிரதான ஆசாரியர்களின் பழி பேச்சுகளும் தூஷணங்களும் விழப்போகிற அவருடைய தலையானது, அதாவது இன்னும் கொஞ்ச நாட்களில் முட்களினால் உண்டாக்கப்பட்ட கிரீடம் சூடப்பட போகின்ற அவருடைய தலையானது இப்பொழுது அவருடைய உண்மையான மதிப்பையும் உண்மையும் மகத்துவத்தையும் அவருடைய ராஜத்துவத்தையும் அவர் உண்மையில் தேவனுடைய குமாரன் என்று அறிந்து சொற்பமான ஜனங்கள் மத்தியில் ஒருவரால் மரியாளால் கனப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும், இல்லைங்களா? இந்த பிரதான ஆசிரியர் நியாயசாஸ்திரிகள்லாம் அந்த தலையை எப்படி அவமானப்படுத்தினாங்க? அவர் தலையில முள்ளினால் உண்டாக்கப்பட்ட ஒரு கீழத்தை வச்சார். அது அவரை கனப்படுத்துறதுக்காக இல்லை, அவரை அவமானப்படுத்துறதுக்கான வைக்கப்பட்ட ஒரு கிரீடம். இவருடைய ராஜாவான்னு சொல்லி அவரை அவமதித்தாங்க, அவரை பரியாசம் பண்ணாங்க, இல்லைங்களா? ஆனா மரியாள் தான் கரெக்டா அதை உணர்ந்தாங்க. என்ன உணர்ந்தாங்க? அவரு ராஜா, இல்லைங்களா? அந்த சொற்பமான ஜனங்க மத்தியில இந்த கனப்படுத்துதல் அவங்களுக்கு என்ன வந்துச்சு, ரொம்ப பொருத்தமான விஷயம். இன்னுமாக பாலஸ்தீனாவில் மலைப்பகுதிகளில் பள்ளத்தாக்குகளும் நடந்து சரிந்த அவருடைய அந்த பாதங்கள், இன்னுமாக சில சமயம் கலைப்புற கூற்ற நிலையில் காணப்பட்ட அவருடைய அந்த பாதங்கள், இன்னுமாக இடுக்கமான மற்றும் கரடுமுரடான அர்ப்பணிப்பின் பாதையில் நடந்து கொண்டிருப்பவர்களின் பாதங்களுக்கு அடையாளமாக இருக்கும் அவருடைய அந்த பாதங்கள், இல்லைங்களா? அன்புக்குரியவர்களே, நீ கூட சிஸ்டர் பாட்டு பாடினாங்க, ரொம்ப அருமையான ஒரு பாட்டு, உன் பாதம் ஒன்றே போதும். எல்லாமே அது அடங்குச்சு, இந்த பாடத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு அந்த பாட்டு கூட. அதனால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுடைய அந்த பாதத்தை பற்றி மரியாள் என்ன பண்ணாங்க, அடுத்து அவருடைய பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணாங்க, இல்லைங்களா? அந்த ஆண்டவர் இயேசு அவருடைய பயணங்கள் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னாக்கா கால்நடையாக தான் அவரு நடந்து தான் அங்கே ஊழியங்களை செய்திருக்கிறாரு, இல்லைங்களா? அவர்கிட்ட சொந்தமா ஒரு கழுதை கூட, அவர் கழுதை அவர் பயணம் செஞ்ச ஒரு மிருகத்து மேலே பயணம் செய்தது, ஒரு வாகனத்தில் பயணம் செய்தது அப்படின்னு நம்ம பைபிளை பார்க்கும்போது அது ஒரு சம்பவம் தான். கப்பலில் பயணம் செஞ்சிருக்கிறாரு, ஆனால் ஊர்களுக்குள்ள நடந்து தான் அவருடைய பயணங்கள் இருந்திருக்கு. அந்த பாதங்கள், இல்லைங்களா, அது சில சமயங்கள் களைப்புற்ற நிலையில் காணப்பட்ட அவருடைய பாதங்கள் எப்படி இருந்திருக்கு, இல்லைங்களா? இந்த கரடுமுரடான பாதையில் அவரு நடந்து போனார், இல்லைங்களா? அது ஒரு அடையாளமா இருக்கு. யாருக்கு அடையாளமா இருக்குன்னா, யாரெல்லாம் அவருடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில இந்த கரடுமுரடான பாதையில போறாங்களோ, இல்லைங்களா, சோதனை, கஷ்டங்கள், அவமானங்கள், இல்லைங்களா,
டிஸப்பாயின்மெண்ட், டிஸ்கரேஜ்மெண்ட் போன்ற இந்த கரடுமுரடான பாதைகளில் போறவங்களுக்கு அவருடைய பாதங்கள் என்னவா இருக்கு? ஒரு அடையாளமாக இருக்கு. இன்னுமாக விரைவில் சிலுவையில் ஆணியினால் உருவப்பட போகிற அவருடைய அந்த பாதங்கள் இப்பொழுது போதகரின் அடிச்சுவடி நடக்க நாடுகிறவர்களும் அவருடைய பாதங்களை விரும்புகிறவர்களும் அவருடைய பாதங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களும் அவைகளை குறித்து உணர்ந்து கொண்டவர்களுமாயிருக்கிற ஜனங்களில் ஒருவர் மேன்மையாக கனப்படுத்துவது பொருத்தமாக காணப்படும். இல்லைங்களா? அந்த சிலுவையில் ஆணிகளால் அடிச்சாங்க இல்லைங்களா? ஆண்டவருடைய பாதங்கள். அந்த பாதங்கள் யாருக்கு ஒரு அடையாளமா இருக்குன்னா, அவருடைய அடிச்சுவடுகளை நடக்கிறாங்க இல்லைங்களா? அவருடைய அடிச்சுவடுகள், இயேசுடைய அடிச்சுவடுகளை நடக்கிறவங்க, நடக்க விரும்புகிறவங்க, அந்த பாதங்கள் மேல அவட நம்பிக்கை வைக்கிறவங்க இல்லைங்களா? அப்படிப்பட்டவங்களை உணர்ந்து கொண்டு அவங்கள நம்ம யாரெல்லாம் மேன்மைப்படுத்துறோம் பார்த்தீங்களா? அதுக்கு மரியாதை செய்த விஷயம் என்னவா இருக்குது? ஒரு ஒரு அடையாளம். மரியாதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. இயேசுடைய பாதை என்னங்க? இது ஒரு சாதாரணமான கால் இல்லை. இந்த கால் என்ன இருக்கு? ஒரு அலைஞ்சு ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்லியிருக்கு இல்லைங்களா? இந்த பாதம் இது ஒரு சாதாரண மனுஷனுடைய பாதம் அல்லன்றது மரியாதை உணர்ந்து கொண்டு அந்த பாதத்துக்கு என்ன செஞ்சாங்க? தைலம் பூசினது மாத்திரம் இல்லாம தனக்கு மகிமையா இருக்கிற தன்னுடைய தலைமயிரை கொண்டு என்ன பண்ணாங்களா? அதை உடைச்சு அந்த மாதிரி உண்மையா கிறிஸ்துடைய அடிச்சோடில் பின்பற்றுகிறவங்கள ஒரு சிலர் ஆளை மாத்திரம்தான் உணர்ந்து கொள்ள முடியும். நம்மள எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. 90%, 99% நம்மளை நம்ம கூட இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலர்கள் மாத்திரமே நீங்கள் யார், நீங்கள் எந்த பாதையில் போயிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா, உங்களுடைய மதிப்பு என்னன்றதை ஒரு சிலரால் மாத்திரம்தான் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்டவங்க தான் நம்மளை என்ன செய்வாங்க? கனப்படுத்துவார்கள். அநேக மாணவங்க மெஜாரிட்டி நம்ம என்ன பண்ண முடியாது? எதிர்பார்க்க முடியாது. அப்படி ஒருவேளை மெஜாரிட்டி உங்களை ரொம்ப ஆனர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஜனங்க ரொம்ப என்னை உயர்த்தி புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஆபத்தான நிலையில் இருக்கிறீங்க. ஆனால் தேசம் தான் சொல்கிறாரு, மனுஷர்கள் உங்களை உயர்த்தும் போது உங்களுக்கு ஐயோ, ஏன்னா கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு அவங்க அப்படி தான் செய்தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை கிளியர் படுத்துகிறார். அதனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், உண்மையான கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுறவங்கள மரியாள் போன்ற ஒரு வகுப்பார்கள் மாத்திரம்தான் அவங்கள உணர்ந்து கொண்டு அவங்களுக்கான அந்த கனத்தை என்ன செய்வார். சரி, ஆயிடுச்சு, முடிச்சலாம் பாருங்க. நீங்கள் ஒரு 5 நிமிஷம். அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் மரியாள் ஒரு கிறிஸ்துவ குணநலன்களின் மிக அழகான அம்சங்களில் ஒன்றை அடையாளப்படுத்துகிறாள் இல்லைங்களா? மரியாள் என்னவாகிறாங்க? அவங்க ஒரு அடையாளமாக இருக்கிறாங்க. நல்ல கிறிஸ்டியன் கேரக்டர்ஸ்க்கு அவங்க ஒரு அடையாளமாக இருக்கிறார்கள். இயேசுவும் அப்போஸ்தலர்களும் தெரிவிக்கிறபடி கிறிஸ்துவின் முழு சபையும் விரிவான கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறவர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு அதிக விலை கொடுத்து செலவு பண்ணுகிறதை காட்டிலும் கிறிஸ்துவின் சரீரமாகிய அபிஷேகம் பண்ணப்பட்ட சபையாருக்கு ஊழியம் செய்ய புரியும்படி அந்த மிகுந்த விலை கொடுத்து நறுமண தைலம் வாங்குவவர்களாகிய மரியாள் வகுப்பார் என்று நம்மோடு காணப்படுகிறார். அதாவது நம்முடைய பணமோ நம்முடைய எல்லாமே வெறும் நமக்கே செலவு பண்ணாமல், அன்புக்குரியவர்களே, நம்முடைய சரீர அங்கங்களை குறித்து நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. அதான் இது நமக்கு ஒரு பாடமாக இருக்குது. என்ன பாடம்னாக்கா, மரியாள் அந்த தைலத்தை தனக்கே வச்சுக்கலாம், தனக்கே வச்சு தானே அதை பயன்படுத்திருக்கலாங்களா? டெய்லி அவங்க அந்த சென்ட்டு அவங்க மேலே பூசி அவங்க மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம், செல்ஃபாக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணல? அது அவங்க செய்யலை. அதான் இங்கே சொல்கிறாரு பிரதர், மறுபடியும் வாசிக்கிறேங்க. தங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு அதிக விலை கொடுத்து செலவு பண்ணுகிறதை காட்டிலும் கிறிஸ்துவின் சரீரமாகி அபிஷேகம் பண்ணப்பட்ட சபையாருக்கு ஊழியம் செய்ய புரியும்படி மிகுந்த விலை கொடுத்து நறுமண தைலம் வாங்குபவர்களாகிய மரியாள் வகுப்பார் என்றும் நம்மோடு காணப்படுகிறார். மற்றவங்களுக்கு செலவு பண்ணுவாங்க, ஊழியத்துக்கு செலவு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, தனக்கு செலவு பண்ணிக்கணும். அது சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா அன்புக்குரியவர்களே, சில பேர் என்னன்னாக்கா, நம்ம நமக்கு செலவு பண்ணுறதுல நம்ம கஞ்சூஸாக இருக்கலாம், ஆனால் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதுல நம்ம தாராளமாக ஊதார குணம் உள்ளவர்களாக நம்ம காணப்படணும். அதை நம்ம சகோதரர் கூட ஒரு இடத்துல எழுதுறாரு, ஒரு மண்ணால் சில நாட்களுக்கு முன்னாடி படித்தோம்.
அதாவது தேவனுடைய ஊழியத்துக்கு நம்ம செலவு பண்ணுறதுக்கோ, தேவனுடைய காரியங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணுமா, தாராளமாக செலவு பண்ணணும். நம்முடைய சுயத்துக்கு செலவு பண்ணும்போது, உதாரணத்துக்கு ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறேன், இல்லை ஒரு செப்பல் வாங்க போகிறேன், இல்லை ஏதோ ஒரு பொருள் எனக்காக வாங்கிக்கிறேன்னா, அந்த நேரங்களில் நம்ம என்ன செய்யலாம், அங்கே நம்ம குறைச்சி குறைவானதை வாங்கலாம். கர்த்தருடைய வேலைகளுக்கு இல்லைங்களா, அந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்வோம்னாக்கா, அந்த இடத்துல ரொம்ப சிக்கனத்தை நம்ம அங்கே காட்டக்கூடியவர்களாக இருப்போம் இல்லைங்களா. அது நமக்கு இங்கே ஒரு பாடமாக இருக்குது, மரியாதை செய்த இந்த பாடம். சரிங்களா. சரி, அப்போதான் நம்ம மரியாதை வகுப்பாராகவே இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, கடந்த 18 நூற்றாண்டுகளாக சபையார் மத்தியில் காணப்பட்டும் இருந்தார்கள். சரீரத்தின் தலைக்கு மாத்திரம் அபிஷேகமும் நறுமணமும் கனமும் ஆறுதலும் மகிழ்ச்சியும் அளிப்பதோடு நிறுத்தப்படாமல், அன்று முதல் இதை போலவே அனைத்து அங்கங்களும் இந்த நலத தைலம் ஊற்றி மரியாள் வகுப்பாரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுவாங்க. அன்புக்குரியவர்களே, அதான் நம்ம ஆரம்பத்தில் பார்க்குறோம். என்னன்னாக்கா, ஒரு சில பேர் மரியாள் வகுப்பாரை போல இருக்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறதுனால தான், அப்படிப்பட்டவங்க இருக்கிறதுனால தான் ஆண்டுடைய வேலைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா. ஒரு சில சகோதர சகோதரிகள், அன்புக்குரியவர்களே, தங்களுடைய தேவைகளை அவங்க குறைச்சிக்கின்னு ஆண்டருடைய வேலைகளில் என்ன பண்ணுறாங்க, அதை இம்பார்ட்டன்ட் பண்ணக்கூடியவங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த 18 நூற்றாண்டுகளாக தொடர்ந்து எங்கேயோ ஒரு மூலையில் இருந்துட்டு இருக்கிறாங்க. சில பேர் வெளிப்படையாக உதவி செய்கிறாங்க, சில பேர் செய்கிற வேலையை உதவி நிறைய பேருக்கு தெரியுது. ஆனால் சில பேர் திரைக்கு பின்னால் இருந்து என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, அவங்க செய்கிற நற்கிடைகள் வெளியில் தெரியாமலும். இந்த மரியாள் வகுப்பார் ஆஸ்தி உடையவர்களாகியும் அல்லது ஞானமுடையவர்களாகியும் சொற்பொழிவாளர்களாகவும் உள்ள வகுப்பாராய் எப்பொழுதும் இருப்பதில்லை. ஆக்சுவலி உண்மை அதுதான் இல்லைங்களா. சில பேருக்கு மனசு இருக்கும், ஆனால் என்ன இருக்காது. சில பேருக்கு பணம் இருக்காது, சில பேருக்கு பணம் இருந்தால் மனசு இருக்காது. ஆனால் இங்கே சகோதரர் சொல்கிறாரு, இந்த வகுப்பார் எப்படி தான் இருப்பாங்கன்னாக்கா, ரொம்ப ஆஸ்தி உடையவங்களாகவும் இருக்க மாட்டாங்க, அப்புறம் ஞானமுடையவர்களாகவும் ரொம்ப பெரிய பேச்சாளர்களாகவும் இருக்க மாட்டோம். மரியாள் வகுப்பார் பார்க்கும்போது ரொம்ப எளிமையானவங்க தான் இருப்பாங்க பிரியமானவர்களே. அதான் நம்ம பார்க்குற வேதத்தில் நம்ம பார்க்க, ஒரு ஸ்திரீ வெறும் 2 காசு என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தாங்க இல்லைங்களா. அதுதான் ரொம்ப பெருசாகிடுச்சு. ஆனால் அவங்க தான் யாருங்க, அங்கே இருந்த எல்லா ஐஸ்வர்யவான்களை விட அவங்க தான் பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருந்திருக்கிறாங்க. இது ஆண்டவருடைய பார்வையில், உலகத்தின் பார்வையில். அதான் இங்கே சொல்கிறாரு, மறுபடியும் வாசிக்கிற, இந்த மரியாள் வகுப்பார் ஆஸ்தியுடையவர்களாயும் அல்லது ஞானமுடையவர்களாயும் சொற்பொழிவாளர்களாயும் உள்ள வகுப்பாராய் எப்போதும் இருந்ததில்லை. மேலும் இவ்வகுப்பாரின் ஊழியம் ஆரவாரத்துடன் காணப்படுவதும் இல்லை. இவங்களுடைய ஊழியம் எப்படி இருக்காது, ரொம்ப பேர் புகழோட எல்லா மக்களும் அறிஞ்ச மாதிரியும் இருக்காது. நிச்சயமா எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு எளிமையாக நடந்துட்டு இருக்கும். ஆனால் அநேகருக்கு, அதிலும் விசேஷமாக உலகத்தாருக்கு, இவருடைய ஊழியம் முட்டாள்தனமாகவும் வீணான காரியமாகவும் தோன்றும். நிறைய பேர் நம்ம செய்யக்கூடிய ஊழியங்களை, நம்ம செய்யக்கூடிய நற்கிரியைகளை என்ன பேசுவாங்க, அது ஒரு முட்டாள்தனமான செயலாக, ஒரு வீணான காரியமாக என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஆனால் கர்த்தரோ இவ்வகுப்பாருடைய ஊழியத்தை அங்கீகரிக்கிறார். ஆனால் என்ன பண்ணுறாரு, அக்செப்ட் பண்ணுறாரு. அது போலவே இவருடைய ஊழியத்தினால் ஆறுதலும் புத்துணர்வும் அடைந்து சரீரத்தின் அங்கங்களும் அங்கீகரிக்கிறார்கள். இந்த மரியாள் வகுப்பார் மீது ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ரீப்ரிண்ட் நம்பர் 3535 நம்ம பார்க்கணும். சிங்கள பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம ஆண்டவருடைய இந்த கடைசி வாரம் என்ற தலைப்பில் அந்த முதலாம் நாள் நடந்த சம்பவம், அதில் அடங்கி இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பாடங்கள் நம்ம சகோதரர் ரசல் அவர்களுடைய ரீப்ரிண்ட் ஆர்டிக்கல் மூலமாக நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்தார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேவன் சித்தமானால் இந்த பாடத்தின் தொடர்ச்சியை நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம என்ன செய்வோம், நம்ம படிக்கலாம். கடைசியாக ஆசீர்வதிப்பார். திறந்துட்டீங்க, ஹெல்ப் மைக் ஆஃப் பண்ணிட்டீங்களா? மிகவும் அருமையான முறையில் நமக்காக
நினைவு கூறு